வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்று ஆர்சிலட்டியில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் நிதிஷ். வணக்கம் மாலதி. சார், அந்த பிரிகேட் நிறுவனத்துக்கு சமீபத்தில் சதுப்பு நிலத்தில் அந்த கட்டுமானம் கட்டுறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டுச்சு. ஆனால் நீர்வளத்துறையில் ஒரு அனுமதி வாங்கணுமா சார்? அதாவது 2015 2023 காலகட்டத்தில் அங்கே வெள்ளப்பெருக்கு வந்தப்ப ஒரு 6 அடிக்கு அங்கே தண்ணி இருந்திருக்கு. இப்படியான சூழலெல்லாம் ஏற்பட்டு மக்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காகவே ஒரு அனுமதி சான்று வாங்கணும் போல. ஆனால் அதில் எதுவுமே வாங்காமல் வருவாய்த்துறையும் சிஎம்டிஏவை அந்த அனுமதி இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்காமே அனுமதி கொடுத்து தான் இன்னைக்கு செய்தி வந்திருக்கேன் சார். அதாவது எந்த நிறுவனம் கட்டுமான பணிகளை மேற்கொள்ளுதோ அவங்க தான் இந்த சர்டிஃபிகேட்லாம் வைக்கணும் போல இருக்கு. அப்படி கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இப்போ எழுந்திருக்கு சார். பொதுவாக டீவியேஷன் இருக்கலாம், டீவியேஷன் மட்டும்தான் இந்த ப்ராஜெக்டில் இருக்கா மாதிரி தோணுது சார். ஏம்மா, நீர்நிலையில் போய் வீடு கட்டினீங்கன்னா அப்புறம் டீவியேஷன் இல்லாமல் எப்படிமா இருக்கும்? இந்த ஏரியா சிக்கலான ஏரியா, ரைட்டா? பள்ளிக்கரணம் மார்ஷ்லேண்டு 2 பங்கு கவனமாக இருக்க வேண்டுமா வேண்டாமா? தனியார் நிலமாக இருக்கட்டும், நம்ம இருக்கல. யாரும் போய் இப்போ அரசு புறம்போக்கு நிலத்தில் பிரிகேடு வீடு கட்டிடுச்சுன்ற குற்றச்சாட்டை யாரும் சொல்லலை. தனியார் நிலமாக இருந்தாலும் அங்கே கட்டுமானங்கள் கூடாதுன்றது தானே ராம்சார் நிலத்தோட கான்செப்ட். அப்போ அந்த ஏரியாவில் ஒரு லேண்ட், இன்னொன்று நீங்கள் தான் அறிவிக்கிறீங்க இது ராம்சார் லேண்டுன்னு. ஸோ அந்த ஏரியாவில் கட்டுமானத்திற்கு ஒரு விண்ணப்பம் வரும்போது நீங்கள் 2 பங்கு கவனமாக அதை பார்த்துருக்க வேண்டுமா வேண்டாமா? இது ஓவர் சைட்டுன்னு சொல்லவே முடியாது. அதுதான் இன்றைக்கி தினமலரில் ஸ்டோரியாக வந்திருக்கு. இது ரொம்ப மேஜர் பிரேக்கிங் ஸ்டோரி. இதை ஏன் சப்ளிமெண்ட்டில் போட்டாங்கன்ட்டு எனக்கு உள்ளபடியே புரியல. இந்த செய்தியோட சாராம்சத்தை சொல்கிறேன். பல டிபார்ட்மெண்ட்டுக்கிட்டேருந்து இந்த மார்ஷ்லேண்டுன்றதுனால இந்த சிக்கல். இப்போ நீங்கள் இந்த ஏரியாலேயோ இல்லை வேறு தாம்பரத்தில் ஒரு வீடு கட்டுறீங்க, அடுக்குமாடி குடியிருப்பு நீங்கள் கட்டுறீங்கன்னா யார்கிட்ட வாங்கணும்? கார்பரேஷனு, சிஎம்டிஏ இவர்கள்ட்ட. அண்டு அதான் கார்பரேஷனாக உள்ளாட்சி வந்துடுது, சிஎம்டிஏ பர்மிஷன் வாங்கினீங்கன்னா முடிஞ்சு போச்சு இல்லையா? இந்த லேண்டுன்றதுனால தான் வனத்துறைக்கிட்ட அனுமதி வாங்கணும், சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கணும், அண்டு அந்த சியா கமிட்டி, ஸ்டேட்டு என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் கமிட்டின்னு சியா கமிட்டின்னு சொல்கிறாங்க. சியா கமிட்டிக்கிட்ட அனுமதி வாங்கணும். அந்த இடத்துல கட்டுறதுனால தானே இவ்வளோ சிக்கல் வருது. அப்போ நீங்கள் எவ்வளோ கவனமாக இருக்க வேண்டும்? இப்போது இதில் நீர்வளத்துறைக்கிட்டையும் ஒரு என்ஓசி கிளியரன்ஸு வாங்க வேண்டியது இருந்திருக்கிறது. இப்போது இந்த நீர்வளத்துறை இதற்கான தடையின்மை சான்று அளித்திருக்கிறது. தனியார் நிறுவனம் அடுக்குமாடி திட்டத்துக்காக தேர்வு செய்துள்ள நிலத்தில் 2015 2023 ஆண்டுகளில் பெய்த மழையின் போது 6 அடி உயரத்திற்கு வெள்ள நீர் தேங்கியிருந்தது ஆய்வில் தெரிய வந்தது. ஒட்டியம்பாக்கம் ஏரியிலிருந்து வெளியேறும் உபநீர் இங்கு சேரும். எனவே தரைமட்டத்தை மேடவாக்கம் சோழிங்கநல்லூர் சாலையின் தரைமட்டத்தில் இருந்து 4 மீட்டர் உயரத்திற்கு, அதாவது 24 அடி உயரத்துக்கு நிலத்தை உயர்த்த வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மாலதி, இது எத்தனை அடி பாருங்க? 12 அடி. 24 அடி நிலத்தை உயர்த்தணும். குறிப்பாக இந்த நிலம் தரிசு என வருவாய்த்துறை ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்நிலம் நீர்நிலையை ஆக்கிரமிக்கவில்லை என்பதற்கான வருவாய்த்துறையின் சான்றிதழை சமர்ப்பிக்கும்படி கட்டுமான நிறுவனத்திடம் கேட்டுக்கொள்ளப்பட்டது. ஆனால் அந்நிறுவனம் அதற்கான ஆவணங்களை தாக்கல் செய்யவில்லை. இது தொடர்பான விண்ணப்பத்தை ஆய்வு செய்த போது இந்த நிலத்தை ஒட்டிய 534 என்ற சர்வே எண்ணுக்கு உட்பட்ட பகுதி சதுப்பு நிலம் என்று இருக்கிறது. நீர்வளத்துறையின் பொறியாளர்கள் கலாய்வுக்கு சென்ற போதும் பக்கத்து சர்வே எண்ணுக்கு உட்பட்ட நிலம் சதுப்பு நிலம் என்பது உறுதியானது. நேரடியாக போயிருக்காங்க. வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஆஃபீஸர்ஸ், இன்ஜினியர்ஸு நேராக போய் பார்க்கும்போது இது சதுப்பு நிலம்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க. அதனால தான் நீ இது சதுப்பு நிலம்னு இருக்கு, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட தடையின்மை சான்று வாங்கு என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் 534 என்ற சர்வே எண்ணுக்கு உரிய பழைய ஏ ரிஜிஸ்டர், பதிவேடு ஏ ரிஜிஸ்டர் ஆவணத்தை தாக்கல் செய்ய கட்டுமான நிறுவனத்தை அறிவுறுத்தினோம். அந்நிறுவனம் ஆவணத்தை தாக்கல் செய்யவில்லை. எனவே இது தொடர்பான ஆவணங்களை சரிபார்க்க வேண்டியது சிஎம்டிஏ வருவாய்த்துறை அதிகாரிகளின் பொறுப்பு. விண்ணப்பதாரரின் எல்லையை ஒட்டிய நிலம் சதுப்பு நிலமா என்பதை சிஎம்டிஏ அதிகாரிகள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று அந்த நீர்வளத்துறையோட தடையின்மை சான்றில் குறிப்பிட்டிருக்கு. நான் அதை சம்மப் பண்ணி சொல்கிறேன். என்ஓசி கேட்குறாங்க. கேட்டவொன்னே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்பா இது ஏ ரிஜிஸ்டர் எக்ஸ்ட்ராக்டை கொடுங்க, இது சதுப்பு நிலம் இல்லைன்றதுக்கு கிளியரன்ஸை வாங்கி கொடுங்கன்ட்டு கேட்குறாங்க. கேட்டபோது அந்த பிரிகேட் நிறுவனம் கொடுக்கவில்லை. கொடுக்காமல் இருந்ததும் இந்த நீர்வளத்துறை எப்படிலாம் இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் உருட்டுறாங்க பாருங்கள். சரி, இவங்க கொடுக்கல, அதனால் அவங்க கொடுக்காத சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கிக்கங்கன்ட்டு இவங்க எழுதி சிஎம்டிக்கு அனுப்பிச்சிடுறாங்க. எழுதியிருக்கிறதில்ல வருவாய்த்துறையும் சிஎம்டிஏவும் இதை சரிபார்க்கும்போது எங்கள் பொறுப்பு முடிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் வந்துருச்சு நீர்வளத்துறைக்கு. நீர்வளத்துறையே சொல்லணுமா மணலில் எவ்வளோ கொள்ளை அடித்தாங்கன்றதை பார்த்தோம். ஸோ அவங்களுக்கு வர வேண்டிய கட்டிங்கை வாங்கிக்கிட்டு இந்த பாருங்க கேட்டவங்ககிட்ட ஏ ரிஜிஸ்டர் கொடுக்கல அவங்க. இன்னொன்று, ஏ ரிஜிஸ்டர் வேணும்ன்ட்டு இவங்களுக்கு தெரியுதில்ல, பிரிகேட் நிறுவனத்துக்கிட்ட கேட்குறாங்க, ரைட்டா? பிரிகேட் நிறுவனம் கொடுக்கல. நீங்கள் ஒரு சரியான அதிகாரி இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? ஸ்டாப் பண்ணியிருக்கணும். ஸ்டாப்பு கூட பண்ண வேணாம். இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் எங்களுக்கு வந்திருக்கு,
இந்த சர்வே நம்பர் இதுக்கான ஏ ரெஜிஸ்டர் கொடுன்னு நீ எழுது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு. செங்கல்பட்டு கலெக்டரேட்டில் தானே இருக்குது. செங்கல்பட்டு கலெக்டரேட்டுக்கு ஒரு லெட்டர் வை, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தானே நீங்கள். அது என்னது சார்? நிலத்தோட ஒரிஜினல் ஆவணம் 100-150 வருஷமாக இந்த நிலம் எப்படிப்பட்ட நிலம் என்பதை வரையறை செய்யக்கூடிய ஏ ரெஜிஸ்டர். ஐ திங்க் அரப்போரோட டாக்குமெண்ட்லேயும் இந்த ஏ ரெஜிஸ்டரோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன். ஸோ ஏ ரெஜிஸ்டர் கொடுங்கன்ட்டு நீங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கலாம்ல. அட்ரஸ் பண்ணாமல் என்ஓசி எப்படி கொடுக்குறீங்க? அதில் என்ன சார் இருக்கும் ஏ ரெஜிஸ்டரில்? இந்த நிலம் சதுப்பு நிலமா இல்லையா என்றது அதில் வகைப்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ அறப்போர் இயக்கம் கிட்ட இருக்கும்போது கவர்மெண்ட் கிட்ட இருக்காதா? கவர்மெண்ட் கிட்ட தானே எல்லா ஆவணங்களும் இருக்கு. வேணும்னே அதை வைக்காம பர்மிஷன் கொடுத்துருக்காங்களா? அதை வச்சா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கிளியரன்ஸ் கொடுக்க முடியாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் எப்படி சார் அனுமதி கொடுத்துருப்பாங்க? 10 கோடி கொடுத்துருப்பாங்க. நீ கொடுப்பே 10 கோடி, 2000 கோடி ரூபா ப்ராஜெக்ட்டுப்பா. எப்படி 10 கோடி வாட்டர் ரிசோர்ஸ்க்கு 10 கோடி துரமுருக ஒரு அமௌண்ட்டை வாங்கியிருப்பார், குடியான்ருப்பார். அப்போ அது கொடுக்கும்போது அதில் கையெழுத்து போடுற அதிகாரி அவர் தப்பிக்கணும்ல. அதுக்காக வெறும் என்ஓசின்னு கொடுக்காம ஏ ரெஜிஸ்டர் இல்லை அதை நீங்கள் செக் பண்ணிங்கன்னு தள்ளி விடுறதுங்க. இது எவ்வளோ பெரிய ஃப்ளா உங்கள் டாக்குமெண்ட்லேயே இருக்குது. நீர்வளத்துறை கொடுத்து, அதுவும் நீர்வளத்துறை என்ன சொல்லுது அதில், 2015 மற்றும் 23 ஆகிய ஆண்டுகளில் 6 அடி இந்த இடத்துல தண்ணி நின்றுச்சு ஏற்றுங்க. நாங்கள் இப்போ 24 அடிக்கு இந்த பிரிகேடு பில்டிங் ஏறி இருக்கா இல்லையான்றது எப்படி தெரியும்? வழக்கமாக அந்த இடத்துல என்ன இருக்கும், கீழே பேஸ்மெண்ட்டில் பார்க்கிங் கட்டியிருப்பாங்க இல்லையா, வெறுமனே போட்டு மேடா ஏற்றுவாங்க, பார்க்கிங் போட்டிருப்பாங்க. பார்க்கிங் நினைக்கிற கார் என்ன ஆகும்? பூர்வங்கராக்கு நடந்துச்சு அதுதான். அதே தான் கட்டி முடிச்சுட்டு விற்றுட்டு போயிடுவாங்க. வாங்கினதான் தெருவில் நிற்க போகிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணீர் அங்கே வெளியேற முடியாமல் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழை மக்களும் சேர்ந்து தானே பாதிக்கப்படுவார்கள். இன்னொன்று, அந்த நிலத்தை அந்த இடத்துல உயர்த்தினாலும் அந்த தண்ணி போக முடியாமல் மோதிட்டு திருப்பி பள்ளமான ஏரியாவை நோக்கி போகுமா? வேலைச்சேரில் இருக்கவன் பூரா மாட்டுவான். அதனால தான் காரை பிரிட்ஜ் மேலே நிறுத்தி வச்சுட்டு போகிறது மழை காலத்தில். அதே போன்று சார் அந்த ஒட்டியம்பாக்கம் ஏரி இருக்குல்ல, நம்பி உபரி நீர் வெளியே தண்ணா இங்கே தான் வருமா தண்ணி? இப்படி தான் வரணும். அந்த இடத்துல நீங்கள் கட்டடம் கட்டுறீங்க, அதுக்கு தானேப்பா சொல்கிறாங்க இது வேண்டான்னு. ஏற்கனவேங்க சார் வேளச்சேரி முழுக்க இந்த மாதிரி வெள்ளமாகும் போகுது. டிஎம்கே கவர்மெண்ட் தான் ஆட்சியில் இருந்துச்சு. அப்போ வந்து வேளச்சேரி மக்கள் புலம்புறாங்க, தமிழக மக்களே வந்து அரசு மேலே குற்றம் சாட்டுறாங்க. சீக்கிரமாக அந்த தண்ணி ட்ரைன் ஆகலை, அது வந்து அரசோட தப்பு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ டிஎம்கே ஈகோசிஸ்டமே ஒரு ஃபோட்டோ வெளியிட்டு அந்த வேளச்சேரியோட ஏரிக்குள்ளே தான் இவ்வளோ வீடுகளும் கட்டி இருக்காங்க, அப்படி இருக்கும்போது வீட்டுக்குள்ளே வெள்ளம் வராமல் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ அதே தானே நீங்களும் செய்கிறீங்க. தண்ணி இருக்க இடத்துல தான் ஆக்கிரமிப்புகளை நீங்கள் ஊக்குவிக்கிறீங்க. எப்படிப்பட்ட ஒரு அலங்கோலமான ஆட்சியை இந்த முதல்வர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். துறையோட அமைச்சர் சொல்கிறாரு, அவர் சியா கமிட்டி அப்ரூவல் அவரோட நாலேஜுக்கு வந்திருக்காரு. துறையோட அமைச்சர் சொல்கிறாரு பிரச்சனை ஆகிடுச்சு, டாக்குமெண்ட்டோடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, கேன்சல் பண்ணிட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த வாங்கின துட்டுக்கு விசுவாசம், இருக்கு சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இந்த அம்மா அடாவடியாக, அது இன்னும் அந்த எல்லையே வரையறுக்கப்படல. என்ன மாதிரி விளக்கம் பாரு தான் எல்லாம் வரையறுக்கப்படலையா? வரையறுக்காமல் எது கிளியரன்ஸ் கொடுத்த? சிம்பிளாக கேட்க மாட்டாங்களா ஐயா கேள்வி? காமன் சென்ஸ் இல்லையா அது? இதை ஒரு விளக்கம்னு கொடுக்குறீங்க. ஸோ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கிட்ட வந்து அந்த சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க சார். அவங்களும் பர்மிஷன் கொடுக்கணுமா? அப்படி இல்லாட்டி அவங்க கொடுக்க வேண்டிய தேவை இல்லையா? அவங்களும் கொடுக்கணும். கொடுத்துட்டாங்களாங்க சார்? கொடுத்துருக்குறாங்கன்னு தானே பொருள் இருக்குது. அப்போ சர்டிஃபிகேட் இல்லாமல் எப்படி சார் கொடுத்தாங்க? அதான் வரையறை செய்யப்படலன்னு இருக்கேன். இல்லைன்னா ஏ ரெஜிஸ்டர் இல்லை, இந்த 534 சர்வேவுக்கான ஏ ரெஜிஸ்டர் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. கோப்புகளை பார்த்தா தான் தெரியும். எனக்கு ரொம்ப வரவேற்க தகுந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி இதில் விசாரணைக்கு உத்தரவிடப்படும், சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் தப்ப மாட்டார்கள், தப்ப விட மாட்டேன் அப்படின்ட்டு அவரோட அறிக்கையில் சொல்லியிருக்கிறது எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நான் இந்த அதிகாரிக்கு மேலே எனக்கு ஏதோ பொறாமல் அவங்க மாட்டணும் அப்படின்றதுக்கெல்லாம் நான் சொல்லலை. ஒரு மந்திரி, அரசியல்வாதி, அவர் சொல்கிறார் இது தப்புன்னு. எவ்வளோ திமிர் இருந்தால் நீ இருக்கட்டும்னு சொல்லுவேன்னா அப்போ எந்த அளவுக்கு உனக்கு பிரிகேடுக்கு விசுவாசம் இருக்குது? உன்னோட விசுவாசம் மக்களுக்கு இருக்க வேணாமா? புறாவுக்கு பொறி போடுறது, யானைக்கு கரும்பு போடுறது, அந்த அம்மா அப்படிலாம் ஃபோட்டோ போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஆட்சி வந்தது முதல் அவர் சுற்றுச்சூழல் செயலராக இருந்து வருகிறார் சுப்ரியா சாஹூ. கணவர் தலைமைச் செயலராக இருக்கிறதுனால எந்த துறை வேணுமோ எடுத்துப்பாங்க அவங்க. சரியா? இதன் காரணமாக நீலகிரி பகுதியில், நான் ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன், நீலகிரி பகுதியில் அந்த வனம் பூரா இவங்களுக்கு சொந்தம்னு நினைக்கிறாங்க. அந்த வனத்தில் ஏகப்பட்ட சிக்கல், இவங்களோட மிஸ்மேனேஜ்மெண்ட்னால முழுக்க எல்லா வனத்துறையில் இன்று இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களுக்கும் ஒரே காரணம் சுப்ரியா சாஹூ. நடுவில் இவங்களை சுகாதாரத்துறை செயலாளராக போடுகிறார்கள். போட்டிங்கன்னா ஒரு ஆஃபீஸர் எந்த டிபார்ட்மெண்ட்டில் போட்டாலும் போய் வேலை செய்யணும் இல்லையா? இவங்களுக்கு பிடிக்கல, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு பிடிக்கலன்னா ஒரு 3 மாதமாக என்னமோ திருப்பி ஃபாரஸ்ட் வந்துட்டாங்க. ஃபாரஸ்ட் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு மீண்டும் நீங்கள் வருவதற்கு காரணம் பிரிகேடு போன்ற நிறுவனங்களுக்கு உதவி செய்வதற்காக. இவங்க கணவர் இதே போல் வேறு ஒரு வேலையை பார்த்துருக்கிறார். இந்த நேரத்தில் அதை குறிப்பிடுறது, ஏன்னா இப்போ தும்முனா தான் கரெக்டாக இருக்கும், அதனால் சொல்லிடுறேன்.
சென்னை கிண்டியில் நீங்கள் வரும்போது பார்க்கலாம், இந்துஸ்தான் டெலிபிரிண்டர்ஸ் லிமிடெட் என்ற ஒரு நிறுவனம் இருக்கிறது. அது மத்திய அரசோட பொதுத்துறை நிறுவனம். அந்த காலத்தில் 60களில் தொழில் டெலிபிரிண்டர் நிறுவனமாக அது தொடங்கப்பட்டது. அந்த நிறுவனம் நொடித்து போய் 1999 பாரதிய ஜனதா அரசு அந்த நிறுவனத்தை இந்த நொடித்து போன பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் தனியாருக்கு விற்பனை செய்கிறார்கள். அப்படி விற்பனை செய்யும்போது இந்த இந்துஸ்தான் டெலிபிரிண்டர்ஸ் லிமிடெடோட நிறுவனத்தை ஒரு வட இந்தியாவை சேர்ந்த ரிலையன்ஸ் குழுமத்தோட பினாமி நிறுவனம் ஒன்று, அந்த ஹிமாச்சல் ஃபியூச்சரிஸ்டிக் கம்யூனிகேஷன் லிமிடெட், HFCL அந்த நிறுவனம் பேர். அந்த நிறுவனம் HTL ஹிந்துஸ்தான் டெலிபிரிண்டர்ஸ் நிறுவனத்தை வாங்கி விடுகிறது. வாங்கிட்டாங்கன்னா அந்த HTLோட சொத்துகளும் இவங்களுக்கு போகும் இல்லையா? அப்போது தமிழ்நாடு அரசு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. இங்கே பாருங்கள், நாங்கள் 1960 தொழில் வளம் பெருக வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு நிறுவனத்துக்கு நாங்கள் இந்த நிலத்தை விற்கிறோம். இப்போ நீங்கள் அதை எடுத்து இன்னொரு தனியாருக்கு எங்கள் நிலத்தை நீங்கள் எப்படி விற்க முடியும்? நாங்கள் உங்களுக்கு லீஸுக்கு தொழில் தொடங்க தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு உருவாக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் கொடுத்தோம். நீங்கள் அதை தூக்கி இப்படி விற்றீங்கன்னா என்னாகும் என்று தமிழ்நாடு அரசு அப்ஜெக்ஷன் தெரிவித்த உடனே அப்படியே அந்த இது நிற்கிது. அதாவது எந்த அளவுக்கு அவங்க அந்த லேண்டை பொசஷன் எடுத்தாங்களோ அது மட்டும் அவங்கக்கிட்ட இருக்குது, மீதி லேண்டு அப்படியே நிற்கிது. அதில் அந்த இந்துஸ்தான் இப்போவும் அது பார்த்தீங்கன்னா தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த லேண்டை. இங்கேருந்து ஃப்ரண்ட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பேட்ச் லேண்டு, ஒரு பெரிய ஒரு 10 கிரவுண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், 10 கிரவுண்ட் லேண்டு OSR லேண்டோ இல்லை ஏதோ பயன்படுத்தாமல் இந்துஸ்தான் டெலிபிரிண்டர்ஸ் நிறுவனம் பயன்படுத்தாமல் வைத்திருந்த லேண்டு. கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் கடைசியாக என்ன சொல்லுது, இந்த பேட்ச் நீங்கள் பயன்படுத்தலை, இதை எங்களுக்கு கொடுங்க. இந்த ஃபேக்ட்ரி டெலிபிரிண்டர் என்னென்ன யூஸ் பண்ணிட்டு இருந்துச்சோ அதை இந்த தனியார் நிறுவனம் எடுத்துகிட்டு போயிட்டோம். பணியை பயன்படுத்தாமல் ஒரு பேட்ச் வச்சுருந்தாங்களே, இது எங்களுக்கு சொந்தம், தமிழ்நாடு கவர்மெண்ட் லேண்டு என்று தமிழ்நாடு அரசு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது. இன்னமும் அந்த லேண்டு யாருக்கும் பயன்படாமல் தனியாக நிற்கிது. அதிமுக ஆட்சி காலத்தில் முருகானந்தம் தொழில்துறை செயலாளராக இருக்கிறார். இவருக்கு ஆரம்பத்திலிருந்து அந்த தனியார் நிறுவனம் தான் ரிலையன்ஸ் குழுமம்னு சொல்கிறேன்ல, அந்த நிறுவனத்துக்கு இந்த லேண்டை விற்கணுன்றது இவரோட ஐடியா. ஸோ எப்படியாவது அந்த லேண்டை அந்த தனி ஹிமாச்சல் ஃபியூச்சரிஸ்டிக்ஸ் லிமிடெடுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இவர் தொடர்ந்து முயற்சி பண்ணி கோப்புலையெல்லாம் எழுதுறாரு. அவங்க கேட்குறாங்க, இத்தனை வருஷமாக தொழில் பண்ணிகிட்ருக்காங்க, கொடுத்துருவோம் அப்படின்ட்டு இவர் எழுதும்போது அப்போது தலைமைச் செயலாளராக இருந்த திரு சண்முகம், இந்த நிலம் தமிழக அரசுக்கு சொந்தமானது, எந்த காலத்திலும் தனியார் நிறுவனத்திற்கு இந்த நிலத்தின் பட்டாவை மாற்றக்கூடாதுன்ட்டு எழுதி தங்கமணி அமைச்சர் அதற்கு ஒப்புதல் அளித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த லேண்டுக்கு பட்டா கொடுக்கக்கூடாதுன்னு கையெழுத்து போட்டார். அதுக்கு அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டார் முருகானந்தம், நான் இந்த லேண்டை உங்களுக்கு கொடுக்குறேன்ட்டு. இப்படிப்பட்ட தம்பதியினர் தான் இவர்கள். அவர் HFCLக்காக கணவர் வேலை பார்க்குறாரு, பிரிகேடுக்காக இந்த மாதிரி வேலை செய்கிறாங்க. ஒரு எப்படிப்பட்ட அவலாட்சி என்று ஏன் இதை சொல்கிறேன் என்றால், உங்கள் ஆட்சி, உங்களுக்கு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, பிரிகேடுக்கிட்ட நீங்கள் துட்டு வாங்கிக்கிட்டு இதை பண்ணியிருந்தீங்கன்னா கூட நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த அதிகாரிங்க துட்டு வாங்கிக்கிட்டு உங்கள் அரசை முடிவெடுக்க வைக்கிறாங்கல்ல, அப்போ என்னையா சிஎம் நீங்கள்? எவ்வளோ பரிதாபமான சிஎம் பருவது. அந்த செய்தித்தாளில் இன்னொன்று வேறு வந்துருந்துச்சு சார். அந்த அதிகாரிகளுக்கும் கட்டுமான நிறுவனத்துக்கும் இருக்க அந்த உறவை கண்காணிக்கிறதுக்கு ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைச்சிருந்தாங்க. அந்த குழு இப்போ செயலற்று கிடக்கு அப்படின்னு வேறு போட்டிருந்தாங்க சார். நல்ல பாயிண்ட்டு. சின்ன பாக்ஸ் நியூஸாக வந்திருக்கு. 2014 முகலிவாக்கத்தில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு இடிந்து விழுந்து ஒரு பெரிய பிரச்சனையாச்சு அந்த பீரியடில், ஜெயலலிதா ஆட்சி காலம். அப்போது அது பற்றி விசாரிப்பதற்காக நீதிபதி ரகுபதி தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு, எனக்கே இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் இருக்குது இப்போது தான் தெரியும். அந்த கமிட்டியோட விசாரணையில் அதிகாரிகளும் இந்த பில்டர்ஸும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு துட்டை வாங்கிக்கிட்டு இது மாதிரி சட்டவிரோதமாக அனுமதி தருகிறார்கள் என்பது அந்த கமிட்டிக்கு தெரிய வந்ததால் பில்டர்ஸ் அண்ட் ஆஃபீஸர்ஸோட ரிலேஷன்ஷிப்பை கண்காணிக்கிறதுக்கு சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று ஜஸ்டிஸ் ரகுபதி கமிட்டி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கு. அதை தூக்கி குப்பையில் போட்டதுனால தான் இன்றைக்கி இந்த பில்டர்ஸு அண்டு ஆஃபீஸர்ஸ் சேர்ந்துக்கிட்டு இந்த வேலையை செய்கிறார்கள் என்பது இந்த பாக்ஸ் நியூஸாக இதில் வந்திருக்குது. பில்டர்ஸ் ஆஃபீஸர்ஸ் நெக்ஸஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். நான் ஏற்கனவே நமது நிகழ்ச்சியில் பல முறை பேசியிருக்கிறேன். இந்த பாஷ்யம் குழுமத்துக்கு பல IAS IPS அதிகாரிகளோட மிகுந்த நெருக்கம், அவங்க பல பேருக்கு அவங்க தான் ஃபண்டு பண்ணுறாங்க என்பதையெல்லாம் நான் சொல்லி கொண்டிருந்தேன். பாஷ்யம் குழுமம் ஒவ்வொரு முறையும் இந்த IPL மேட்ச் நடக்கும்போது ஒரு கேலரியை வாடகை எடுத்துக்கிட்டு அதிகாரிகளுக்கு ஃப்ரீயாக பாஸ் கொடுப்பாங்க என்று நான் சொல்லியிருந்தேன். அந்த கேலரியிலே பாஷ்யம் கேலரின்னு போட்டுருவாங்க. அந்த மொத்த டிக்கெட்டும் ஒரு 200 சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 200 சீட்டு இவங்களோடது, பாஷ்யத்துது. அதுக்கு பதிலாக பணம் கட்டி இவங்க பாஷ்யம் ஸ்டாண்டுன்னு வாங்கிப்பாங்க. இதை வச்சுக்கிட்டு இந்த 200 டிக்கெட்டையும் தெரிஞ்ச ஆஃபீஸருக்கெல்லாம் கொடுக்குறது. சின்ன பசங்க ஆசைப்படுவாங்களே, இது மாதிரி போகிறது. இது போல் இந்த ஸ்டாண்டில் ரெகுலராக போய் குடும்பத்தோட மேட்ச் பார்க்குறது யார் என்று கேட்டால், இதற்கு முன்பு தலைமைச் செயலாளராக இருந்த திரு சிவதாஸ் மீனா அவர்கள் ரெகுலராக குடும்பத்தோடு போய் அடிக்கடி எல்லா மேட்சுக்கும் போகிறாங்க. போய் உட்காந்து அங்கே மேட்ச் பார்த்து அதை ரசிப்பார். அந்த சிவதாஸ் மீனா தான் இப்போது ரெரா அமைப்போட சேர்மன், ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி என்று அழைக்கப்படக்கூடிய ரெராவோட சேர்மன். அந்த ஒரு கட்டடத்துக்கு பாஷ்யத்தோட அந்த கிரவுண்ட் பிளாசா ப்ராஜெக்ட்டுக்கு ரெரா அப்ரூவலே கிடையாதுன்றது ஊருக்கே தெரியும்.
எந்த விதமான அனுமதியும் வாங்காமல், எப்படியும் ஒரு 20 மாடி கட்டுவாங்கன்னு வச்சுங்க, எந்த விதமான அனுமதியும் வாங்காமல் 20 மாடி கட்டுறதுக்கு தேவையான அடித்தளத்தை பைல் ஃபவுண்டேஷனை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இது எங்கேயோ வந்து காட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய, கண்மறைவில் நடக்கக்கூடிய ஒரு கட்டுமானம் கிடையாது. சென்னையோட மையப்பகுதியில் ஆழ்வார்பேட்டையில் முதல் ஒரு வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த இடத்துல இந்த கட்டுமானம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆஸ் ரெரா சேர்மன் சிவதாஸ் மீனா தானே தலையிட்டு இதை தடுக்கணும். அந்த கட்டடத்தை இடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அனுமதி வாங்கினீங்களா நீங்கள்? ரெரா அப்ரூவல் இல்லாமல் எப்படியா போர்டு வைக்கிறான், எப்படியா பைலிங் ஃபவுண்டேஷன் போடுறான்? இன்னொன்று, என்னென்ன நீங்கள் அங்கே கட்ட போகிறீங்கன்றதுக்கு தகுந்த மாதிரி தான் பைலிங் ஃபவுண்டேஷன் போடணும். என்னென்ன கட்ட போகிறீங்கன்றதுக்கு ரெரா அப்ரூவல் வேணும்ல. இதுதான் இந்த பில்டர்ஸ் பியூரோக்ராட்ஸ் நெக்ஸஸ். பாஷ்யம் கேலரியில் உட்காந்து ரெகுலராக ஐபிஎல் மேட்ச் பார்த்த சிவதாஸ் மீனா எப்படி நடவடிக்கை எடுப்பார்? எல்லா அரசுலையும் இருக்கும். நல்ல அரசுகள் இதை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும். அந்த பில்டர் பேச்சை கேட்டுக்கிட்டு தான் இந்த ஃபைல் எப்படி எழுதியிருக்கேன்றது தெரியும், போய் உட்காரு, பில்டர் என்கிட்ட கூப்பிட்டு வா, நான் பேசிக்கிறேன் என்று சொல்லுவார்கள். இங்கே இந்த அமைச்சர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் இந்த அதிகாரிகளுக்கு வந்துருச்சு. தெரியுதுங்களா உங்களுக்கு? மந்திரி சொல்கிறாரு ரத்து பண்ணிட்டுக்குமா வேண்டாமா அப்படின்னு, போய் நான் பார்த்துக்கிறேன். இப்போ கோர்ட் ரத்து பண்ணிச்சு, என்ன பண்ண போகிறீங்க? இந்த வாரம் வருகிறது விசாரணை, என்ன ஆகுறதுன்று பார்ப்போம். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா 1000 பேருக்கு மேலே வித்துட்டாங்க போல இருக்கு. மொத்த வீடையும் வித்துட்டாங்கம்மா. 1250 வீடுகள் விற்று தீர்ந்து விடும். ஒவ்வொரு மிடில் கிளாஸும் வீடு வாங்குறது அப்படிங்கிறதே நம்ம 3 BHK படத்தில் பார்த்தா மாதிரி மிகப்பெரிய போராட்டங்களுக்கு அப்புறம் தான் வாங்கப்படுது. என்ன நம்பிக்கையில் வாங்குறோன்னா, நம்ம டேக்ஸ் கட்டுறோம், மேலே இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ரெகுலேட் பண்ணுறதுக்கு அரசு ஒரு அமைப்பு வச்சிருக்குன்ற தைரியத்தில் தான். அது பிரேக் ஆகும்போது இந்த மிடில் கிளாஸ் என்ன பண்ணுவாங்க? இன்னொன்று இது நீதிமன்றத்துக்கு போகும்போது பிரிகேட் உச்சநீதிமன்றத்தில் என்னன்னு வாதிடுறாங்கன்னா, ஏறக்குறைய 1500 பேரையும் இந்த வழக்கில் இணையுங்கன்னு சொல்லிட்டு காசு கொடுத்தது இல்லாமல் அவங்க அலக்களிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது. ஆமாம், இந்த 1500 பேரையும் நீங்கள் இணைக்க வேண்டும் என்று சொல்வது இந்த வழக்கை தாமதப்படுத்துவதற்கு. தாமதப்படுத்திட்டு அந்த காசா கிராண்ட் மாதிரி இந்த சாவி ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் கிடையாது, போய் குடியிருந்துக்கிட்டானா முடிஞ்சு போச்சு. அதுவும் கட்டி முடிச்சிட்டாங்க சார், இது கட்டவே ஆரம்பிக்க முடியாது. அதுக்கு தடை வாங்குவாங்க. நீங்கள் 1500 பேரையும் இணைங்க மனுதாரரா, அது வரைக்கும் கட்டிக்கிறோம். அதனால தான் கோர்ட்டு எந்த கட்டுமானமும் செய்யக்கூடாது, இதோடு நிறுத்தணுன்ட்டு சொல்லியிருக்காங்க. பட் இதில் தப்பிக்க முடியாது, தேராது இந்த ப்ராஜெக்ட், அவ்வளோதான். இந்த ப்ராஜெக்ட் தேராது சார். பணம் போட்டவங்களோட நிலைமை முச்சந்தி தான், என்ன செய்ய முடியும்? அவங்கள நான் ப்ளேம் பண்ணல. இங்கே என்னென்னா, நீங்கள் போய் ஒரு பில்டரை போய் பார்க்குறீங்கன்னா தில் ஷோ யூ தி அப்ரூவல்ஸ். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிளியரன்ஸ் இருக்குது, என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் இருக்குது, சியா கமிட்டி கிளியரன்ஸ் இருக்குது, நீர்வளத்துறையோட கிளியரன்ஸ் இருக்குது, சிஎம்டியோட பிளான் அப்ரூவல் இருக்குது. வங்கி கடன் கொடுக்க வருது. ஏன் சந்தேகப்படணும் நீங்கள்? அது ஒரு மிகப்பெரிய நிறுவனம், பெரிய நிறுவனம், பிராண்ட் இருக்குது, லிஸ்டட் கம்பெனி. அவ்வளோ பெரிய நிறுவனம் இப்படி ஒரு தப்பை பண்ணுமா? 1300 பேரில் ஒருத்தர் கூட இந்த கேள்வி எழுப்பியிருக்க மாட்டாங்க. நம்மளையும் குறை சொல்லணும், நம்ம மேலேயும் தப்பு இருக்குது. கிரீடு, ஐயோ என்ன இன்னும் 5 வீடு தான் இருக்கா, ஃபஸ்ட்டு ஏர்லி பேர்டு ஆஃபர்னு போடுவாங்க, அப்புறம் ஒன்லி ஃபியூ லெஃப்ட். சார் கிரீடுன்னு எங்கே சொல்ல முடியும்னா, ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் பள்ளிக்கரணையில் டாக்குமெண்ட்டே இல்லாமல் 5 லட்சம் 10 லட்சத்துக்கு நிலம் தரோம் வாங்கிக்கங்கன்றது. இது எப்படி சார் நீங்கள் கிரீடுன்னு வகைப்படுத்துவீங்க? ஃபேர் இனஃப், கிரீடுன்னு சொல்ல முடியாது. வீடு வாங்குற ஆர்வத்தில் போகிறாங்க. எங்கன்னு போய் கண்டுபிடிப்பீங்க? இவ்வளோ வெளியில் வந்த பிறகு இன்றைக்கி தானேயா வந்து பேப்பரில் வந்திருக்குது. நீர்வளத்துறையோட கிளியரன்ஸில் ரிஜிஸ்டர் எக்ஸ்ட்ராக்டை வைங்கன்னு கேட்டு அந்த நிறுவனம் கொடுக்கவே இல்லைன்றது இது பையருக்கு எப்படி தெரியும்? பையரால் போய் நீர்வளத்துறையில், வருவாய்த்துறையில், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு வாங்குறதுக்குன்னு போகிறதுக்கு இதுக்கு பின்னாடி அலைஞ்சிக்கிட்டு இருப்பான். அதாவது எல்லா சர்டிஃபிகேட்டும் பிரிகேட் கொடுத்துருக்கோம் சார், அவங்க லாயர்கிட்ட கொடுத்துருப்பாங்க, லாயர் அப்ரூவல் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், அந்த லாயர் வந்து பேங்க்கே வந்து அவங்களுக்குன்னு ஒரு லாயரை வச்சு நிலைவத்துவான்களாக சில பேர் வைத்திருப்பாங்க. வச்சுட்டு எல்லா பேப்பர்ஸும் கரெக்டாக இருக்குன்ட்டு ஒப்பீனியன் பார்த்துட்டு கொடுத்துருப்பாங்க. ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஒட்டுமொத்தமாக இதில் இழப்பை சந்திப்பது யார் என்று கேட்டீர்கள் என்றால் பொதுமக்கள் தான். ஏனென்றால் எப்படியும் ஒரு பில்டிங் எவ்வளோ எழும்பியிருக்குன்னு தெரில, 50% பேங்க்ஸு அட்வான்ஸு பே பண்ணியிருக்கோம். இதில் பையருக்கும் எவ்வளோ லயபிலிட்டின்றது தெரில. ஏன்னா பையர் 10% தான் முன்னாடி கட்டியிருப்பார், மீதி வந்து 40% பேங்க்கு கொடுத்துருக்கோம் பில்டருக்கு. ஓகேவா? இப்போ பையர் நான் திருப்பி கட்ட மாட்டேன்னு வரு, வீடு எனக்கு வரல, நின்றுச்சு, நான் திருப்பி கட்ட முடியாது, இஎம்ஐ கட்ட முடியாதுன்ட்டு அவர் சொல்லுவார். பேங்க்கோட பணம் தான் போதும். ஸோ இதற்கு ப்ராஜெக்ட்டுக்கு கடன் அளித்திருந்தாலும் சரி, பையருக்கு கடன் அளித்திருந்தாலும் சரி, அந்த வங்கி அதிகாரிகளும் நாளை இதில் சிக்கலை சந்திப்பார்கள். எஸ்பிஐ வங்கி அதிகாரிகள் எந்த வங்கின்னு தெரில, எந்த வங்கி பெரும்பாலும் கடன் அளித்திருக்கிறது என்பது தெரியவில்லை. இது ஆஃப் லேட்டு நான் இதை பார்க்குறேன், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி வருது. என்னென்னா அந்த பேங்க்கு கூட கொல்யூஷன். பேங்க் மேனேஜருக்கு இவ்வளோ ஹவுசிங் லோன் விற்கணும், உறுதியான ப்ராஜெக்டை பார்த்து விற்கணும். ஸோ பில்டரும் இந்த பேங்க்கும் சேர்ந்து நீ உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேங்க்லேயே நாங்கள் எல்லா லோனும் பண்ணிடுறோன்ட்டு நீங்கள் போய் இந்த பில்டர்ஸ்கிட்ட போகும்போதே சொல்லுவாங்க. எஸ்பிஐக்கு போனீங்கன்னா உடனே கிடைக்கும், எஸ்பிஐயில் ஏற்கனவே இவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க, ஹெச்டிஎஃப்சிக்கு போனீங்கன்னா உடனே கிடைக்கும் என்றெல்லாம் பரிந்துரை செய்வார்கள். நீங்கள் பார்த்துருக்கிறீர்களா? இது போல் நடக்கும். இதே போன்ற ஒரு வேலையை தான் ஒற்றை எழுத்து நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு பூரா லேண்டை விற்று
ஆட்சி மாறுச்சுன்னா அந்த நிறுவனம் என்ன ஆகுதுன்றதை பார்க்க தானே போகிறோம். ஸோ இந்த மாதிரி வங்கி அதிகாரிகள் இருப்பாங்களா சார், அவங்களையும் அக்கௌண்டபிலிட்டிக்குள்ள இட் இஸ் கொண்டு வெரி வந்தாதான் மெஸ்ஸி சுச்சுவேஷன்மா. எத்தனை பிரான்ச் மேனேஜர் சேர்ப்பீங்க? அதிகபட்சம் டிபார்ட்மெண்ட் ஆக்ஷனோட நிறுத்திக்க முடியும். இந்த பிரிகேட் மேட்டரை நீங்கள் எடுத்தீங்கன்னா வங்கி அதிகாரிகளையும் அக்யூஸ்டாக சேர்த்தீங்கன்னா எத்தனை அக்யூஸ்டாக போடுவீங்க பிரிகேட் கேஸில்? ப்ராசிக்யூட்டே பண்ண முடியாது. அப்புறம் செந்தில் பாலாஜி கேஸ் மாதிரி தீவு திடலில் தான் கேஸை நடத்தணும். எல்லாரும் தப்பிச்சிடும். லிமிட்டட் அக்யூஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணி டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுத்துடலாம். பொதுத்துறை வங்கியாக இருந்தால் பொதுத்துறை வங்கியாக இருந்தால் டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுப்பீங்க. தனியார் வங்கி என்ன பண்ணுவீங்க? சரி, இதுவும் அறப்போர் இயக்கம் தொடர்பான ஒரு செய்தி தான். நேற்று திருநெல்வேலியில் அந்த கல்குவாரி தொடர்பாக வந்துட்டு மக்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டுச்சு சார். அங்கே சார் சேர விட்டு எரிஞ்சாங்க, தாக்குதல் சம்பவங்கள் அரங்கேறிச்சு. என்ன சார் நடந்துச்சுங்க? தமிழகத்தில் எப்படிப்பட்ட காட்டாட்சி நடைபெறுகிறது என்பதற்கு நெல்லையில் அறப்போர் நிர்வாகிகள் மற்றும் பியூசிஎல் வழக்கறிஞர் திரு சுரேஷ் ஆகியோர் சந்தித்த அந்த தாக்குதல்களே சான்று. நிறைய பேர் நான் என்னமோ ரொம்ப அதிமுகவுக்கு மிகுந்த ஆதரவாக பேசுகிறேன், எழுதுகிறேன் என்று என் மீது தொடர்ந்து விமர்சனம் வைத்து கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட்லேயே எதுலேயோ ஒன்று சொன்னார்ன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்போது இருந்து காவல்துறை அதிகாரிகளும் பேசியிருக்கிறார்கள். 4 வருஷம் அதிமுக ஆட்சி முழுக்க முழுக்க போராட்டம்பா. எங்கே பார்த்தாலும் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். கதிராமங்கலத்தில் போராட்டம், மீத்தேன் எடுக்கிறதுக்கு போராட்டம், ஹைட்ரோ கார்பனுக்கு போராட்டம், ஸ்டெர்லைட்டுக்கு போராட்டம், 8 வழிச்சாலைக்கு எதிராக போராட்டம், எல்லா சைடும் போராட்டம் நடந்துட்டு. அப்போல்லாம் சார் அதிமுகக்கு எதிராக சோஷியல் மீடியா ஃபேஸ்புக்கில் பயங்கரமாக களமாடிட்டு இருந்தேன். அவ்வளோ போராட்டங்கள் நடந்துட்டு இருந்துச்சு, அவ்வளோத்துக்கும் விமர்சனங்களை வச்சுருக்கோம். பத்திரிகை சுதந்திரம்னு ஒன்று இருந்துச்சு சார். இருந்துச்சு. அப்போவும் கேச போடுறதெல்லாம் இருந்துச்சு, மைல்டாக. புரியுதா? அந்த கதிராமங்கலம் பேராசிரியர்லாம் இந்த மாதிரி கேச போட்டு விடுவாங்க, தடுக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அதை தடுக்காமல் விட்டது தானே ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கிச்சூடு வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைட்டன் பண்ணாங்க, தடுத்தாங்க. மைல்டாக இருக்கும், கொஞ்சம் அடக்குமுறை இருக்கும். அதுக்காக அப்படியே நீ இஷ்டத்துக்கு போய் எதை வேணாலும் பண்ணலாம் விட்டுற மாட்டாங்க, கொஞ்சம் இருக்கும். ஆனால் இந்த எல்லைக்கு அதிமுக அரசு இப்போதும் இல்லை எப்போதும் சென்றது. ஒரு டெமோக்ரஸி இருந்துச்சு, ஸ்பேஸ் இருக்கும், கத்திரி போட்டு விட்டுருவாங்க. நான்லாம் எவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்கேன். அதிமுக ஆட்சி காலத்திலும் என் மீது வழக்கு போட்டார்கள். 3 கேஸோ 4 கேஸ். அது இந்த ஓபிஎஸ் இவங்கெல்லாம் ரொம்ப அழுத்தம் கொடுத்ததன் காரணமாக, ஆளுநர் மாளிகையிலேருந்து அழுத்தம் கொடுத்ததன் காரணமாக ஒரு 4 கேஸ் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். போட்டு எஃப்ஐஆர் போட்டு அப்படியே வச்சுக்கோங்க, தொடவே இல்லை. அந்த வழக்கில் திமுக அரசு தான் என்னை கைது செய்தது. இப்போது திமுக அரசு சார்ஜ் ஷீட் போட்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கு என்னென்னா, அதிமுக ஆட்சி காலத்தில் கோபேக் மோடி போட்டதற்காக போடப்பட்ட ஒரு வழக்கில் இவங்க ப்ராசிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் க்ளோஸ் பண்ண கேஸை திரும்ப மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பேஸ் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் இருந்துச்சு. இன்றைக்கி திமுகவுக்கு முட்டு கொடுத்து கொண்டிருப்பவர்கள் யோசிக்க வேண்டும். கோவன்லாம் என்ன ஆட்டம் ஆடுவாங்க தெரியுமா? அந்த சோன் பப்படி வியாபாரி, கோவன், அந்த குரூப்பே, எடப்பாடி எடுப்படின்னு அவ்வளோ போராட்டம் நடக்கும். எல்லா போராட்டத்துக்கும் அனுமதி இருந்துச்சு. ஃபார்மெல்லாம் கொடுத்துருவாங்க, வயலன்ஸ் பண்ணக்கூடாது, போய் கத்திட்டு போன்னு விட்டுருவாங்க. அதான் டெமோக்ரஸி. அதுக்கான ஸ்பேஸ் வேணும். இந்த அறப்போர் இயக்கம் அதிமுக ஆட்சி காலத்தில் பல்வேறு ஊழல்களை வெளியிட்டிருக்கிறது. ஒரு நாளும் அறப்போர் இது போன்ற நெருக்கடிகளை அதிமுக ஆட்சி காலத்தில் சந்தித்தது கிடையாது. தொல்லை கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்கன்னா, பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க போராட்டத்துக்கு. புரியுதா? இது நார்மல். இது கோர்ட்டில் போய்ட்டு அவங்க பர்மிஷன் வாங்கிட்டு நடத்துவாங்க. அறப்போர் இயக்கம் சென்னை வள்ளுவர் கோட்டத்திலேயே எத்தனையோ ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறது, எத்தனையோ நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறது. இது இந்த கல்குவாரியோட தீமைகள் குறித்து ஒரு கருத்து கேட்பு கூட்டம். பொதுமக்கள் இந்த மாதிரிங்க இது பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ தானே. இதில் போய் வன்முறை ஏன் தூண்டி விடணும்? போய் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு பிஎஸ்எல் சுரேஷ் அந்த பக்கம் திரும்பி பேசிகிட்டு இருக்காரு, சேரை தூக்கி அடிக்கிறாயா. அந்த பியூசிஎல் தலைவர் சுரேஷ் மனித உரிமைகளுக்காகவே அவரது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். வேறு மற்ற கமர்ஷியல் கேசஸ்லாம் அவர் அப்பியர் ஆனார் இல்லையான்றது தெரியல. 1 or 2 அப்பியர் ஆகிருப்பார். பட் பெரும்பாலும் இதுக்காகவே டெடிக்கேட்டடாக வேலை செய்யக்கூடியவர். ஆரம்ப காலத்திலிருந்து அறப்போரின் வழக்குகளை அவர் தான் நீதிமன்றத்தில் வாதாடி கொண்டிருக்கிறார். சேரை தூக்கி அந்த மனுஷன் மேலே அடிக்கிற அளவுக்கு என்னையா தப்பு பண்ணிட்டாங்க அவங்க? இயற்கையை சுரண்டாதீங்கன்ட்டு போய் ஒருத்தன் பேசுகிறது உங்களுக்கு அவ்வளோ வலிக்குதா? அதுவும் லோக்கல் மக்கள் எந்த விதத்தில் பாதிக்கப்படுறாங்கன்னு அவங்க பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்குறாங்க. இது தப்பா? தம்பி, அவர் ஜெயராமன் எழுதியிருக்கிறாரு, கலாட்டா பண்ணுறதுக்கு ஒரு டீம் வந்திருக்குன்னு தெரியுது. அது அரங்க கூட்டம். பொதுக்கூட்டமாக இருந்தால் போலீஸ் நாங்கள் வரது தடுக்க முடியாதுன்னு சொல்லலாம். அரங்க கூட்டம். அரங்க கூட்டத்தில் இந்த மாதிரி வயலன்ஸ் வரப்போகுதுன்னு எங்களுக்கு அப்ரிஹென்ஷன் இருக்குன்னு ஜெயராமன் காவல்துறை அதிகாரிகள்கிட்டலாம் தெரிவிக்கிறாரு. அவங்க அங்கேயே கத்துறாங்க. கல்குவாரினால் எவ்வளோ நல்லது உங்களுக்கு தெரியுமா? கல் இல்லாமல் வீடு கட்டுவியா? கல்வெட்டுகளோட முக்கியத்துவம் தெரியுமா? இப்படி இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. அப்போல்லாம் போலீஸ் கம்முன்னு வெடியை பார்த்துட்டு இருக்கு. சுரேஷ் மேலே சேரை தூக்கி அவர் மண்டையிலே அடிபடுது.
பெரிய அளவில் டேமேஜ் இல்லை. அதுக்கப்புறமும் சுரேஷ் பேசிக்கிட்டு இருந்தார். அந்த சேர் வந்து வயதான மனிதர். இந்த சேர் வந்து ஏதாவது மண்டையில் முக்கியமான இடத்துல பட்டு செத்துருந்தா என்ன பண்ணுவீங்க? இது எப்படி அந்த வயலன்ஸ் அனுமதிக்கிறீங்க? உள்ளூர் காவல்துறைக்கு வரக்கூடிய கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் என்பது காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் தெரியுமா தெரியாது? இதுக்கு முன்னாடி அவங்க இன்ஃபார்மர் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு 10-20 பேர் வந்திருக்காங்க. 20 பேரும் ஆர்கனைஸ் ஆகி கலாட்டா பண்ணுன்ற நோக்கத்துக்காக தான் வர்றாங்கன்றதை கண்டுபிடிக்கலான்னு நீங்கள் என்ன உளவுத்துறை? அதே ஊருக்கு போய் அல்வா திங்க தெரியுது உளவுத்துறைக்கு. அதனால தான் அவருக்கு அல்வா அதிகாரின்ட்டு பெயர். அங்கே போய் சிஎம் கொண்டு போய் அல்வா திங்க தெரியுது. இதை கணிக்க வேணாமா? இது உங்கள் ஆட்சிக்கு அசிங்கம் இல்லையா? அவலம் இல்லையா? என்ன திமுக ஆட்சிக்கு எதிராக மட்டுமா அறப்போர் பேசிகிட்டு இருக்கு? 10 ஆண்டு கால அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அறப்போர் வளர்ந்ததே அதிமுகவை விமர்சனம் செய்து அதிமுக மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தி தான். இப்போ வரைக்கும் அதிமுக குற்றங்களுக்கு கூட வழக்குகள்லாம் பதிவு பண்றாங்க, கோர்ட்ல அப்போது அதிமுக ஆட்சிக்கு எதிராக இவர்கள் தொடுத்த வழக்குகள் இன்னும் உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. இப்போ என்ன வாபஸ் வாங்கிட்டாங்களா? அது ஒரு என்ஜிஓ குரூப்பு, ஒரு சொசைட்டிக்கு இது போன்ற ப்ரெஷர் குரூப்பு எல்லா சொசைட்டிக்கும் அவசியம். நான் வந்து அதிமுக ஆட்சிக்கு எதிராக பேசலையா? திமுக ஆட்சி வந்த பிறகு பேச ஆரம்பிக்கிறேன். வேட்டை நாய்கள் போல இன்னும் அதிமுகவை கடித்து குதறி கொண்டிருக்கக்கூடிய இந்த நடுநிலையாளர்கள் என்போர், இந்த பத்திரிகையாளர்கள் என்போர், இவ்வளவு அவலங்கள் நடக்குது. வாயை திறந்தாங்களே யாராவது? இது எவ்வளவு அவலமான ஆட்சி! அவனுக்கு துணிச்சல் வருது பாரு, அதை தான் நீங்கள் பார்க்கணும். போலீஸ் இருக்குது, அங்கே போய் சேரை தூக்கி வீச முடியும் அப்படின்ற துணிச்சல் அவங்களுக்கு வருது இல்லை? அப்போ இந்த ஆட்சி நமக்கான ஆட்சி, இந்த காவல்துறை நமக்கான காவல்துறை, கல்குவாரி அதிபர்களுக்கான ஆட்சி இந்த ஆட்சி என்ற துணிச்சல் அவர்களுக்கு வந்ததால் தானே இந்த வயலன்ஸ் நடக்குது. கடுமையாக நடவடிக்கை எடுப்பாங்கன்ற அச்சம் இருந்துச்சுன்னா இந்த வயலன்ஸுக்கு திட்டமிடுவாங்களா? யாராவது திட்டமிடாமல் உள்ளே போய் சேர் தூக்கி வீசுவானா? ஃபஸ்ட்டு ஒரு சேரை தூக்கி சுரேஷ் மேலே வீசணுன்னா அங்கேருந்து இன்னொரு 5 சேர் பறகுது. ஒரு சிஎம்க்கு லாண்ட் ஆர்டரை கையில் வச்சுருக்கக்கூடிய சிஎம்க்கு எவ்வளோ பெரிய அவமானம் இது. அதாங்க சார், இப்போ இந்த ஆட்சியில் ஆக்டிவிஸ்ட்டுங்கள்லாம் தொடர் நெருக்கடிக்கு ஆளாகிறாங்க சார், ஃபிசிக்கலாக ஆளாகிறாங்க. ஆமாம், கைதுகளை தாண்டி இந்த மாதிரி வன்முறைகளும் நடைபெறுது. முதலமைச்சரோட கவனத்தோட இது நடக்குதாங்க சார்? அவருக்கு இந்த விவகாரம் கொண்டு செல்லப்படுதாங்க சார்? இந்த ஆட்சியில் தான் ஆக்டிவிஸ்ட்டுகள்லாம் ஃபிசிக்கலாக ஆபத்து ஏற்படுகிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். சில மாதங்களுக்கு முன்னால் நெல்லையைச் சேர்ந்த ஜாகிர் ஹுசேன் என்ற ஓய்வு பெற்ற ஆய்வாளர் என்னை கொலை செய்ய போகிறார்கள் என்று வீடியோ வெளியிட்ட 2 நாட்களிலேயே கொலை செய்யப்படுகிறார் இல்லையா? இப்போது அந்த கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் ஜாமீனில் வெளியே வந்து விட்டார்கள். அப்படி ஜாமீனில் வெளியே வந்தவர்களால் நான் மற்றும் எனது குடும்பத்தினரின் உயிருக்கு ஆபத்து என்று அவரோட மனைவி அஜுனிஷா வீடியோ வெளியிட்டிருக்காங்க. நான் இதற்காக இது போன்ற வழக்குகளில் கைது செய்யப்படுபவர்கள் ஜாமீனே இல்லாமல் நிரந்தரமாக சிறையில் இருக்க வேண்டும் என்ற வாதத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவங்களுக்கு கோர்ட்டு பெயில் கொடுத்துருக்கு, பெயில் தான் நாம். சார்ஜ் ஷீட் போடல, டயத்துக்கு போடலைன்னா அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்து தான் ஆகணும். அதே நேரத்தில் இந்த விக்டிம் ஃபேமிலிக்கு இப்படி ஒரு அச்சம் இருக்கும்போது சிம்பிளாக காவல்துறை செய்யக்கூடியது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை வழங்குங்க. முடிஞ்சு போச்சா? இவங்களுக்கு ஒரு நீங்கள் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு அந்த அப்ரிஹென்ஷன் ஏன் இருக்க போது எங்கள் உயிருக்கு ஆபத்துன்னு. இன்னொன்று இயல்பில் கணவனை இழந்துட்டாங்க, தனியாக வசிக்கிறாங்க, எனக்கும் ஆபத்து என் மகனுக்கும் ஆபத்துன்னு அவங்க சொல்லும்போது அந்த அச்சத்தை போக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை இல்லையா? இந்த சம்பவம் நெல்லை தான். ஒரு காலத்தில் ஒரு முதலமைச்சரின் பாதுகாப்பு அதிகாரியாகவும் செயல்பட்டு இருக்கிறார். ஒரு யோசிச்சுப்பார், இந்த வாழும் உரிமைன்றது அரசியலமைப்பு சட்டம் அடிப்படை உரிமையாக வழங்கி இருக்கிறது. அந்த வாழும் உரிமை பறிக்கப்படுகிறது. என்னால் நிம்மதியாக வாழ முடியலன்ட்டு உங்கள் குடிமக்கள் அபலக்குரல் எழுப்புவது ஒரு ஆட்சியாளர்களுக்கு எவ்வளோ பெரிய அவமானம். இவர் பாட்டுக்கு கம்பு சுற்றி நிற்கிறாருப்பா. இவங்க ஒரே ஒரு ஃபேமிலி சார். இந்த ஒரு ஃபேமிலிக்கான பாதுகாப்பை எப்படி சார் மேக் ஷூர் பண்ண முடியும்? வாசலில் 2 போலீஸை போடுங்க, எஸ்கார்ட் கொடுங்க. வெளிப்படையாக சொல்லிட்டாங்களே எனக்கு பாதுகாப்புன்னு. அந்த அச்ச உணர்வு நீங்கும் வரையில் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள். இல்லைன்னா அந்த அக்யூஸ்டுகளை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு அரசுக்கும் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் உரிய அதிகாரத்தை சட்டம் வழங்கியிருக்கிறது. சில ஜெயிலுக்கு போனார் அஜய் வாண்டியார். அந்த அஜய் வாண்டியார் சென்னை நகர எல்லைக்குள் நுழையக்கூடாது என்று ஐஸ்கிரீம் உத்தரவு போட்டிருக்கிறார் அல்லவா? அதுபோல் திருநெல்வேலி மாநகரத்துக்குள் இந்த குற்றவாளிகள் நுழையக்கூடாது என்று அந்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவிடலாமே, எஸ்பி பரிந்துரைக்கலாமே. கிட்ட போனாங்கன்னு தெரிஞ்சுன்னா பெயில் கேன்சல் பண்ணுங்கள். சாட்சிகளை கலைக்கக்கூடாது என்ற உத்தரவாதத்தின் அடிப்படையில் தானே உங்களுக்கு ஜாமீன். போய் திருப்பி உள்ளேரு. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன், எங்களுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்கிறாங்க, அஷ்யூர் பண்ணுங்கள் ஒன்றும் உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வராதுன்னு. அதுதானே, அதுக்கு தானே நீங்கள் அதிகாரியாக உடுப்பு போட்டுட்டு சுற்றுறீங்க. சார், ஜாகிர் ஹுசேன் அவர்களும் இதே போன்று தான் வீடியோ வெளியிட்டார், என் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு. அவர் 2 நாளில் கொல்லப்பட்டார். இதே போன்று இப்போ அவங்க மனைவி வந்துட்டு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. பாதுகாப்பு தருவாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா? பொறுப்பு டிஜிபி இது போல் மீண்டும் ஒரு சம்பவம் நடப்பதை அனுமதிக்க மாட்டார். அந்த அளவுக்கு மனசாட்சி உள்ள ஒரு பொறுப்பு டிஜிபி, பொறுப்பற்ற அதிகாரி இல்லை என்று நான் நம்புகிறேன். அவர் பொறுப்பான டிஜிபி, ஆனால் பொறுப்பு டிஜிபியாக இருக்கிறார். அதனால் இதை அனுமதிக்க மாட்டார் என்று நான் நம்புகிறேன். இன்னொன்று, இவங்க ஒரு சிறுபான்மையினரும் கூட சார். அவர் கொல்லப்பட்டதே அந்த வக்ஃபு நிலம் தவறாக அபகரிக்கப்படுகிறது என்பதற்காக குரல் கொடுத்து தான் அவர்
கொலை செய்யப்படுகிறார். நடக்காதுன்னு நம்புவோம். அண்டு சிறுபான்மையினரும் உணர்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இவர்கள் பிஜேபியோடு கள்ள உறவில் இருப்பது, குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக கும்பிடு போட்டுக்கொண்டே டெல்லி செல்வது, அண்டு எல்லாவற்றையும் சிறுபான்மையினர் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த தேர்தலில் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா, அதனால் அதை பயன்படுத்துவார்கள் என்று நம்புவோம். சார், தொடர்ந்து தமிழ்நாட்டில் மதுப்பிரியர்கள்லாம் வந்து ஒரு சிரமத்தை சந்திச்சுருந்தாங்க. போய் மது வாங்க போனோம்னா 10 ரூபாலேருந்து 100 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தடுக்கிறதுக்காக இப்போ ஒரு புதிய நடைமுறையை அமல்படுத்தியிருக்காங்க போல சார். சாகிற நேரத்தில் சங்கரான்ற மாதிரி தான் இந்த அரசு இதை செய்திருக்கிறது. பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்பது இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவச்சொல்லாக இருந்தது என்பதை இவர்கள் உணர்ந்திருந்தார்கள் என்றால் விரைவாக நடவடிக்கை எடுத்திருப்பார்கள். டாஸ்மாகில் சேல்ஸ் எல்லாம் ஆட்டோமேட் பண்ணுறது எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன். இதற்கான விதை அதிமுக ஆட்சி காலத்திலே போடப்பட்டு விட்டது. அதாவது இதில் இந்த பில்லிங்கை விட எண்ட் டு எண்ட் ட்ராக்கிங் அண்டு எண்ட் டு எண்டு ட்ராக்கிங் தான் இதில் மிக மிக முக்கியமான விஷயம். அதாவது என்னவென்றால், நான் ஏற்கனவே ஒரு முறை வந்து இந்த மதுபான ஆலையிலிருந்து அந்த ஸ்பிரிட்டு எவ்வளவு கடுமையான கட்டுப்பாடுகளோடு அது இந்த மதுபான ஆலைகளுக்கு ஸ்பிரிட் வழங்கப்படுகிறது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். பல்வேறு லேயர்ஸ் ஆஃப் செக்ஸ் இருக்குது. சரியா? குவார்ட்ரு எவ்வளோப்பா, 150 ரூபாயாப்பா, 150 ரூபா அப்படின்னா அதில் 20 ரூபா தான் கம்பெனிக்கு, 130 ரூபா வரி. இப்போ ஒரு ஃபுல்லு 1000 ரூபான்னா 900 ரூபா அரசுக்கு வரி, கிட்டத்தட்ட 150% மேலே டேக்ஸ் வரும். சரியா? இப்போது தமிழ்நாடு அரசு மதுபான கடைகளில், டாஸ்மாக் சில்லறை விற்பனை நிலையங்களில் விற்கப்படக்கூடிய அத்தனை மதுபான பாட்டில்களையும் அரசு தான் வழங்க வேண்டும். அப்படி அரசு வழங்காமல் நேரடியாக மதுபான ஆலைகளை விற்பனை செய்தால் அரசுக்கு எவ்வளோ வரி இழப்பு ஏற்படும். இதைத்தான் தியாகராஜன் லீக்கேஜ் இருக்குது, 50% லீக்கேஜ் இருக்குதுன்னு சொன்னார். இதைத்தான் இடி கண்டுபிடிச்சது. அதை சரி பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர் தான் இது. ஒவ்வொரு பாட்டிலையும் கியூஆர் கோடு வந்துருச்சா சொல்கிறாங்களா அதில். இந்த நியூஸ் ஐட்டம் டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு நினைக்கிறேன். இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா கவர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த நியூஸ் ஐட்டம் வந்து இந்த 10 ரூபாய் எக்ஸஸாக வாங்குறதை பற்றி. ஆனால் அதை விட இதில் ரொம்ப முக்கியமானது பாட்டில் ட்ராக்கிங். ஒவ்வொரு பாட்டிலுக்கும் பிரத்யேகமான கியூஆர் கோட். இப்போ நீங்கள் ரோட்டில் போகிற ஒரு பாட்டில் கிடைக்குதுன்னு வச்சுக்கேன், அந்த கியூஆர் கோடை எடுத்து ஸ்கேன் பண்ணேன்னா எந்த மதுபான ஆலையிலிருந்து இது வெளியே வந்தது, என்றைக்கு வெளியே வந்தது, எந்த டாஸ்மாக்கு மண்டல கோடவுனுக்கு இது போச்சு, அந்த மண்டல கோடவுன்லேருந்து எந்த எண்ணுள்ள டாஸ்மாக் கடை மூலமாக இது விற்பனை செய்யப்பட்டதுன்றது வரைக்கும் கண்டுபிடிக்கலாம். அப்போ அந்த கியூஆர் கோடு இல்லாத பாட்டிலு ஒன்று கூட வெளியே இருக்கவே கூடாது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், டாஸ்மாக் கடையில் டாஸ்மாக் கோடவுன்லேருந்து வர பாட்டில்ஸ் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த மணமகிழ் மன்றங்கள் என்ற பெயரில் இருக்கக்கூடிய மதுபான கூடங்களில் 1000க்கு மேலே லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மதுபான கூடங்களில் நேரடியாக மதுபான ஆலைகளிலிருந்து வரும் மது விற்பனை செய்யப்படுகிறதுன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அங்கே தான் நிறைய சேல்ஸ். ஓகேவா? அங்கே கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டடான ஆளுங்க போவாங்க. ஸோ மது தரமான மது தான், ஆனால் டாஸ்மாக்லேருந்து வர மது இல்லை, மதுபான ஆலையிலேருந்து வர்றது. இப்போது ஒரு 1000 ரூபா பாட்டிலுக்கு 900 ரூபா டேக்ஸுன்னா நேரடியாக நீ அங்கே விற்றனா அந்த கம்பெனிக்கு எவ்வளோ லாபம்? ஒரு பாட்டிலுக்கு 900 ரூபா, 1000 ரூபா பாட்டிலுக்கு 900 ரூபா லாபம்னா கணக்கு போட்டுப்பார். இப்போ இது நிறுத்தப்படும். இது நின்றுவிடும் என்பதற்காகத்தான் இந்த மென்பொருள் தயாரிக்கும் வேலையை 4.5 ஆண்டுகளாக இந்த அரசு இழுத்தது. இதை நடுவில் கூட நடைமுறைப்படுத்த முயற்சி பண்ணாங்க, அப்புறம் ஒரு தொய்வு ஏற்பட்டுருச்சு. இப்போ ஏன் சார் இந்த மாதிரியான முடிவு எடுத்திருக்காங்க? வேறு வழி இல்லை. டாஸ்மாக் விசாரணை வேகப்பட்டு இருக்கிறதல்லவா, டாமியின் ஆவேசத்தை தாங்க முடியவில்லை. 1/1/2024 அன்னைக்கு இது செயல்பாட்டுக்கு வந்திருக்கணும். டெண்டர் 23 கொடுத்துட்டாங்க. அப்போதே நான் இப்போது இருக்கக்கூடிய திரு விசாகன் அவர்களிடம் நான் பேசினேன். ஏன்னா நான் தான் இந்த 10 ரூபா மேட்டரை பெரிய அளவில் விவாதித்தேன் என்பதனால நான் அப்போது விசாகன் அவர்களிடம் பேசிட்டு எனக்கு தெரிந்த நண்பர்கள் மூலமாக பஞ்சாபு, சண்டிகர், இன்னொரு ஸ்டேட்டு, இந்த ஸ்டேட்டில் இருக்கிற சாஃப்ட்வேர் மாடல் எடுத்து கொடுத்தேன். அங்கெல்லாம் அந்த பர்ஃபெக்டாக நான் இப்போ சொன்னேன் இல்லை, அந்த கியூஆர் கோடை வச்சு எங்கேருந்து வந்துச்சுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். இன்னொன்று, அந்த கியூஆர் கோடு இல்லாமல் ஒரு பாட்டில் ஃபேக்ட்ரிலேருந்து வெளில வரக்கூடாது. அதே போல் 1000 பாட்டில் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணதுன்னா 1000 பாட்டிலும் டாஸ்மாக் அவுட்லெட் மூலமாக தான் வைக்கணும். அங்கே தான் மேனுஃபேக்சருக்கு நிறைய கண்ட்ரோல் இருக்குதுன்னு சொன்னேன்ல. ஸோ இது மாதிரி நான் இந்த பஞ்சாப், சண்டிகர் இதுக்கான மேப்புக்கு இப்போ எல்லாத்தையும் நான் எடுத்து கொடுத்தேன். அந்த மென்பொருள் தயாரிக்கும் நிறுவனத்திடமும் நான் பேசினேன். இந்த பாருங்கள், இது சண்டிகர் இந்த மாடல்லாம் கொடுத்துருக்கோம், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை செஞ்சுக்கிட்டுருக்கு, நீங்கள் இதை பண்ணுங்கள், எம்டி போய் பாருங்கன்னு அவர்களும் எம்டியை சென்று பார்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ண தொடங்கிட்டாங்க. 1/1/2024 இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய சாஃப்ட்வேர் இப்போது தான் இம்ப்ளிமெண்டேஷன் தொடங்கியிருக்கிறது. இதில் இவங்களுக்கு இந்த 10 ரூபா ஒரு இஷ்யூவே கிடையாது. இல்லீகல் டைரக்ட் சேல்ஸ்ன்னு சொல்கிறேன்ல, இதில் தான் காசு. இந்த சாஃப்ட்வேர் வந்துச்சுன்னா அது மாட்டிக்கும். எண்ட் டு எண்ட் ட்ராக்கிங் தான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். ஸோ இப்போது ஒரு வழியாக இந்த சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட்
இன்றைக்கி இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், எப்படி பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி ஒரு 1000 பாட்டில் விற்கிறாங்க டாஸ்மாக் அவுட்லெட்டில். 1000 பாட்டிலும் கிரெடிட் கார்டு மூலமாக விற்கிறாங்கன்னு வச்சுக்க. 1 லட்ச ரூபாய்க்கு பாட்டில் விற்றுருக்க, ஆனால் 1,10,000 வரவு வந்துருச்சு. அக்கௌண்ட்டில் வந்து 10,000 ரூபாய் எக்ஸஸாக இருக்குது. இப்போ எப்படி சரி பண்ணுவேன்? கிரெடிட் கார்டில் வாங்குறது கேஷ்னால் சரி பண்ணிக்கலாம், எப்படி சரி பண்ணுவேன்? சரி பண்ண முடியாது. என்ன பண்ணுவாங்கன்னா, 1,10,000 வந்துருச்சா, கேஷ் சேல்ஸ் நடக்குது இல்லை, இதில் 1 லட்ச ரூபாய்க்கு பாட்டில் விற்றுருந்துச்சுன்னா 90,000 ரூபாய் கட்டினா சரியா போச்சா? நேற்று தான் நான் 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டினேன்ல. இப்படி தான் ஓடி இருந்துச்சு. இப்போ என்ன ஆயிருக்குன்னா, எவ்வளோ விற்றுச்சோ அந்த அமௌண்ட்டு பேங்க்கில் இருக்கணும். அது போக கேஷில் விற்றுருப்பில்ல, கேஷில் எவ்வளோ விற்றுச்சோ அந்த அமௌண்ட்டு கல்லால் இருக்கணும். இன்றைக்கி 1000 பாட்டில் விற்றானா இன்றைக்கே கணக்க முடிக்கணும். ஸோ இதை ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. QR கோடு ஸ்கேன் பண்ணாமல் QR கோடு நீ ஸ்கேன் பண்ணாலே முடிஞ்சு போச்சு, சேல்ஸில் கணக்கு ஏறிடும். அந்த அமௌண்ட்டு தான் கல்லாலையும் இருக்கணும், பேங்க்லேயும் இருக்கணும். எக்ஸஸாக ₹1 இருந்தால் கூட என்டையர் ஷாப்பு சஸ்பெண்டட். ஸோ இது செயல்படும் என்று நம்பலாம். இதை செயல்படுகிறதா இல்லையா என்பதை நமது மூத்த கேமராமேனு கடைக்கு சென்று நிறுத்திட்டியா, இன்னும் வாங்குறாங்களாம், புகார் சொல்கிறார். இப்போதே நிகழ்ச்சி மூலமாகவே சொல்லி விடுகிறேன். போய் அடுத்தடுத்து போய் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு வாப்பா. ஏன்னாங்க சார், இதை நடைமுறைப்படுத்தினா திரு பிடிஆர் சொன்ன அந்த 50% எக்ஸஸ் இருக்குல்ல, லீக்கேஜ் இருக்குல்ல, அது டக்குன்னு டிஃப்ரென்ஸ் தெரியும் சார். ஆமாம், சற்று ரெவென்யூ ஏறும். ஏன்னா சேல்ஸ் குறைய போகிறதில்ல, சேல்ஸு குறையவே குறையாது, அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அப்போ திடீர்னு ரெவென்யூ ஏறும். உண்மையிலேயே அரசுக்கு நல்லது. ஆனால் மதுபான ஆலை நடத்தக்கூடியவர்கள் யார்? ஆளும் கட்சியினர், திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் தான் நடத்துகிறார்கள். அதுபோக எலெக்ஷன் செலவுக்கு நீங்களே காசு தருவீங்க? இந்த 5 மாதம் வசூல் வச்சு தானே செலவு பண்ணணும். அதனால் செயல்படுத்தப்படுகிறதா என்பதை பார்ப்போம். சார், இது ஒருவேளை செயல்படுத்தப்பட்டாலும் கூட ஒரு மதுபானத்தோட ரேட்டு 150 ரூபான்னு வச்சுக்கோங்க, அது 160 ரூபா வாங்கிட்டு 150 ரூபாய் கல்லாப்பீட்டில் போட்டு 10 ரூபா எடுத்து என் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டா, அதுக்கு தான் சர்ப்ரைஸ் செக் பண்ணுறாங்கன்றல. இதெல்லாம் பண்ணுவாங்க. பட்டு இந்த வால்யூம் ஆஃப் சேல்ஸ் வரும்போது சர்ப்ரைஸ் செக்னால் எப்படி நடக்கும்னு சொல்கிறேன். நான் லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருந்திருக்கிறேன்ல, நான் ஆர்டிஓ ஆஃபீஸு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கெலாம் போன உடனே, இப்போ நீ சப் ரிஜிஸ்ட்ரார்னு வச்சுக்கேன், போன உடனே பாயில் எவ்வளோ சார் காசு வச்சுருக்கீங்கன்னு கேட்போம். நீ சொல்லணும்ல, எவ்வளோ வச்சுருப்ப, இப்போ எவ்வளோ வச்சுருக்க? இப்போ என்ன ஒரு 150 ரூபா இருக்கும். 150 ரூபா இருக்குது. அப்போ நீ சொல்லிட்டு உன் பாக்கையில் எவ்வளோ காசு இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. சப் ரிஜிஸ்ட்ரார்ட்ட போன உடனே எவ்வளோ சார் வச்சுருக்கீங்கன்னு கேட்டால், சப் ரிஜிஸ்ட்ரார் என் பாக்கையில் 30,000 ரூபா இருக்குன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. 1000 ரூபா இருக்குன்னு சொல்லுவாரா? 1000 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா கணக்கில் வராது பணம் தானே. அண்ட் போய் சர்ப்ரைஸ் செக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு எவ்வளோங்க இருக்குது பணம் அப்படின்னு பணத்தை எடுத்து வெளியில் வச்சுருங்கன்னு சொல்லுவோம். சரியா சொன்னோன்னா அவங்க எடுத்து வெளியில் வச்சுருவாங்க. அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாம் எடுத்து தூக்கி இப்படி வீசுவாங்க. அதெல்லாம் எடுத்து சீஸ் பண்ணால் அந்த ப்ரிமைசஸ்குள்ளே இருக்கிற பணத்துக்கு நீ தானே பொறுப்பு. ஸோ எழுதிட்டு வந்தாங்க, அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளோ எடுத்து சொல்லுவேன். இனிவே அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த ஃப்ளையிங் ஸ்குவாட் அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஃப்ளையிங் ஸ்குவாடாக தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஃப்ளையிங் ஸ்குவாட் தான் இதை டைட் பண்ணுவாங்க. எம்ப்ளாயிஸ் இந்த 10 ரூபாங்கிறத டைட் பண்ணுவாங்க. அந்த டைரக்ட் சேல்ஸ் டைட் பண்ணுறாங்களான்றது தான் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். சார், தமிழ்நாடு அரசு ஒரு விதி கொண்டு வந்தாங்க. அதாவது எல்லா ஹோட்டல்லையுமே வந்துட்டு டிரைவர் வந்தாங்கன்னா அவங்க தங்குறதுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது நடைமுறைப்படுத்துறதே இல்லை. என்ன சார் அதில் சிக்கல்? என்ன சிக்கல் என்பது தெரியவில்லை. புதிய கட்டுமானங்களில் புதுசாக கட்டுறாங்கல்ல கட்டிடங்கள், அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்களா, அந்த அனுமதி கொடுக்கும்போது இப்போது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சா இல்லையான்றது தெரியல. அதுக்கு முன்னாடிலாம் பார்க்கிங் மேண்டேட்ரி, கட்டாயம் கிடையாது. புரியுதா? நீ ஒரு 20 வீடுகள் கொண்ட ஒரு அடுக்குமாடியை கட்டினால் பார்க்கிங்கு நீ இடம் விட வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் எல்லோரும் வந்து அவங்க அந்த பில்டர்ஸ் எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிற அந்த ஒரு 1/2 ஸ்கொயர் இன்ச்சை கூட விடாமல் அதில் விற்றுருவாங்க. ஸோ பார்க்கிங் இல்லாமல் கட்டுறதுனால சாலைகளில் வாகனத்தை நிறுத்த வேண்டிய நெருக்கடி அதிகமாகிறதுன்றதுனால ஒரு ஸ்டேஜில் 20 வருஷமா இத்தனை வருஷம் தெரியல, அதுக்கு முன்னாடி வந்து பார்க்கிங் மேண்டேட்ரி ஆச்சு. 10 வீடு கட்ட 10 வீடுக்கும் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங் தனி, 4 வீலர் பார்க்கிங் தனி. இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விதிமுறை கொண்டு வரப்பட்டது. அதற்கு பிறகு இப்போது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு விடுதிகள் இருக்கு இல்லையா, தங்குற விடுதிகள், அந்த தங்குற விடுதிகளில் வர்ற பார்க்கிங் இருக்கிறதுக்கு ஏற்றாற் போல் 10 பார்க்கிங் இருந்தால் 10 டிரைவர்ஸ் தங்கிறது போல் அங்கே இருப்பிட வசதியை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை ஒரு விதியாக கொண்டு வந்திருக்கிறார்கள். இது என்னென்னா ரொம்ப நல்ல கான்செப்ட். இது டிரைவருக்கு இடம் இல்லை. ஸோ எல்லா கெஸ்ட்டும் டிரைவரை கூடவே படுக்க வச்சுக்க மாட்டாங்க இல்லையா. அப்போது பெரும்பாலான டிரைவர்ஸ் காரில் தூங்குறாங்க. காரில் சீட்டில் சாஞ்சிக்கிட்டு தூங்குனா அது ஒரு போதுமான முழுமையான ஓய்வாக இருக்காது. அப்போ அறகுறையாக தூங்கிட்டு காலையில் எழுந்து வண்டி அடியான்னு சொல்லும்போது அந்த டிரைவர்களுக்கு போதுமான ஓய்வு இல்லாததுனால் சாலைகளில் விபத்து ஏற்படுகிறது. அப்படின்றதுனால இதை ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டு கொடுக்குற மாதிரி இந்த ஏற்பாடை பண்ணுங்க. எத்தனை வண்டி பார்க்கிங் இருக்கோ அத்தனை ரூம் இருக்கணும் என்று சொல்லியிருந்தார்கள். அது செயல்படுத்தப்படவில்லை என்று இன்றைக்கி தினமலரில் செய்தி வந்திருக்குது. இது மட்டுமல்லாமல் அந்த சட்டத்தில் இதற்கான ப்ரொவிஷன்ஸ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இது முறையாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை யார் கண்காணிப்பது அப்படின்ற ஒரு அத்தாரிட்டியை டிஃபைன் பண்ணலைன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய லேக்யூனா. அப்ரூவல் கொடுத்துருவாங்க,
அப்ரூவல் இல்லாமல், டிரைவர் குவார்ட்டர்ஸ் இல்லாமல் ஒரு விடுதி கட்டப்பட்டிருக்கிறதா என்பதை யார் போய் சூப்பர்வைஸ் பண்ணுறது? அதற்கான ப்ரொவிஷன் அதில் இல்லைன்றாங்க. இது ஒரு மிகப்பெரிய குறைபாடு. சம்மந்தப்பட்டவர்கள் சரி செய்வார்கள் என்று பார்ப்போம். சார், சென்னை கார்ப்பரேஷன் வந்துட்டு 25 கோடிக்கு எழும்பூர், அப்புறம் திருமங்கலம் போன்ற இடங்கள்லாம் வந்துட்டு பூங்கா அமைச்சிருந்தாங்க, மேம்பாலத்துக்கு கீழே பூங்கா. ஆனால் அது பராமரிக்கவே இல்லை. ஆனால் மறுபடியும் வந்துட்டு 3.25 கோடிக்கு பூங்கா அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி செய்தி வந்திருக்கு. அது உண்மையிலே இந்த பூங்காக்கள், நீரூற்றுகள், ஓவியங்கள் எல்லாமே பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது அப்படின்றதுல எனக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனால் அதில் எவ்வளோ காசு அடிக்கிறாங்கன்றதை நீங்கள் பார்க்கணும். இதே போல் இப்போ இந்த ரோப் கார்லாம் போயிருக்கியா? ரோப் காரில் போயிருக்கியா? போனதில்லை. பழனி கோவிலில் ரோப் கார் இருக்குது. எதுக்கு அந்த ரோப் கார் இருக்குது? நடக்க முடியாதவங்க, ரொம்ப வயசானவங்க போகிறது, படி ஏற முடியாதவங்க போகிறதுக்கு. மெரினா பீச்சில் எதுக்கு ரோப் கார்? இப்படி தான் காசு அடிக்கிறது. புரியுதா? இன்றைக்கி அதில் தினமலர் 2 தான் நினைக்கிறேன். அதில் வந்திருக்கக்கூடிய செய்தி, புது பார்க்கு கட்டுறாங்களாம். ராயப்பேட்டை பிரிட்ஜுக்கு கீழே எங்கேயோ கட்டுறாங்க போல இருக்கு. நீங்கள் கட்டுங்க. ஏற்கனவே கட்டின பார்க்கு என்னாச்சு? திட்டம் எதுக்கு? அந்த பாலங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த இடத்த வீணடிக்க வேண்டான்றதுக்காக தான் அங்கே பூங்காக்கள் போல் அந்த நீரூற்றுகள், செடிகள்லாம் வச்சு ஏற்பாடு பண்ணி அதுக்கு தான் 25 கோடி 30 கோடின்னு அடிக்கிறீங்க. அதில் எப்படியும் இதில் எல்லாம் பார்த்தோன்னா, இந்த ப்ராஜெக்ட்லாம் பார்த்தோன்னா 70% அடிப்பாங்க. செடி தானே வைக்க போகிற, கொத்திட்டு செடி வைக்கணும் இல்லையா? வச்சுட்டு பராமரிச்சாலும் பரவாயில்லையா சார்? குப்பை அதுதான் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வச்சிங்க, அழகாக இருக்கணுன்றதுக்காக தான் வைக்கிறீங்க. இது ஒன்றுமே பராமரிப்பு இல்லாமல் குப்பை மண்டி கிடக்குதுன்னா அப்போ எதுக்கு நீங்கள் இந்த 25 கோடி செலவு பண்ணுது? இப்போ ஏற்கனவே கட்டுனதை, இது போல் உருவாக்கியதை நீங்கள் பராமரிக்கவில்லை. புதுசாக ஒரு பார்க்கு கட்டுறதுக்கு 3.25 கோடி டெண்டர் விட்றாங்கன்னா இவர்களின் கொள்ளை வெறி எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரியாவுக்கும் சேகர் பாபுவுக்கும் இந்த இன்னும் இருக்கிற அந்த சொச்ச 3 மாதத்தில் சொரண்டிடணும் கார்பரேஷனை. குமரகுரு பண்ண விட்டேன், அதுதான் முக்கியமான கிங் பின். இதில் சொரண்டிடணும், போட்டு டிசைனாக போடுறாங்க. அதாங்க சார், அதில் வந்து கார்ப்பரேஷன் ஆட்கள் கிட்ட பதில் கேட்டப்போ முதல்ல இதெல்லாம் வந்து பயன்படுத்தப்படாத வகையில் இருந்துச்சு, இப்போ பயன்படுத்தப்படுற வகையில் மாற்றி இருக்கோம் அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கு மீனிங் என்னன்னே புரியலையே சார். அவங்களுக்கும் மீனிங் புரியாது. ஏதாவது ஒன்று பேப்பர்லேருந்து கேட்குறாங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவோன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். நீ அதை போய் சரி பண்ணணும்ல. அதை விட்டுட்டு ஏதோ பயன்படுத்தாமல் இருக்குது, பயன்படுத்துறதுன்னா இது என்ன உருட்டு இது? சார், கரூர் சம்பவத்தில் சிபிஐ ரொம்ப விசாரணையை தீவிரப்படுத்திட்டு இருக்காங்க போல. 306 பேருக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கரூர் இன்ஸ்பெக்டர் வேற நேற்று 2 மணி நேரத்துக்கு மேலே விசாரணை நடத்திருப்பாங்க போல சார். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், சிபிஐ இஸ் அ ப்ரொஃபஷனல் ஏஜென்சி அப்படின்ட்டு. இதில் கூடுதலாக உச்சநீதிமன்றம் அடுத்த வாரம் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்க இருக்கிறது. அப்போ கண்டிப்பாக ப்ராக்ரஸ் கேட்பாங்க. 1. 2வது, இந்த உச்சநீதிமன்றம் நியமித்த உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி திரு அஜய் ரஸ்தோகி அவர்களிடம் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். ஏன்னா அந்த ஆர்டரில் அஜய் ரஸ்தோகி கிட்ட நீங்கள் ரெகுலர் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன ப்ராக்ரஸ் சப்மிட் பண்ணுவீங்க? இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அந்த அதிரடி அஸ்ராவோட எஸ்ஐடினா இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு ப்ராக்ரஸ், இதான் ப்ராக்ரஸ்ன்ட்டு சப்மிட் பண்ணுவாங்க. பட் இவங்க அப்படி பண்ண முடியாது. கிட்டத்தட்ட 300 பேருக்கு சம்மன் அளித்திருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. விரைவில் பனையூர் அலுவலகம் சென்று விசாரணை நடத்துவதாகவும் தகவல்கள் வந்திருக்கின்றன. அண்டு எல்லா ஆங்கிளையும் விசாரிச்சிருவாங்க. சிபிஐ ஏஜென்சி எப்படின்னா, சின்னதாக சமூக வலைத்தளத்தில் எங்கேயோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்க நாலேஜுக்கு வந்துடுச்சுன்னா அதை எடுத்துகிட்டு இதை விசாரித்து இதில் உண்மை இருக்குது, உண்மை இல்லைன்றதை அவங்க அறிக்கையில் பதிவு செய்தாகணும். அதனால் தரவாக அந்த விசாரணை நடக்கும் என்பதில் சந்தேகம் வேண்டாம். விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. நானும் ரவுடி தான் படத்தில் அவசரத்தில் அள்ளி போட்டுட்டு வந்தேன்னு சொல்லுவார். அது மாதிரி இந்த திரு மணிவண்ணன் அவர்கள் வந்து உண்மையை கண்டுபிடிக்கணுன்ற அவசரத்தில் தமிழக வெற்றி கழகத்தை தமிழக மக்கள் கழகம்னு எழுதிட்டாரு. அதெல்லாம் விசாரிப்பாங்களா சார்? கண்டிப்பாக விசாரிப்பாங்க, கண்டிப்பாக விசாரிப்பாங்க. ஏன் எஃப்ஐஆரில் அப்படி போட்டிங்க? அது அவ்வளோ பெரிய தப்பாங்க சார், பெயரை மாற்றி போட்டது? என்ன அவசரம்னு கேட்பாங்க. சரி, அந்த வந்த கட்சி என்ன கட்சிங்கன்னு கேட்டோன்னே தமிழக வெற்றி கழகம். இவ்வளோ நல்லா வக்கனையாக சொல்கிறீங்க, எஃப்ஐஆர் எப்படி எழுதுனீங்கன்னு கேட்பாங்க. எஃப்ஐஆரை நீங்கள் எழுதுனீங்களா, வேறு யாராவது எழுத சொன்னார்களா? அங்கே சம்பவம் நடக்குது. அங்கே அந்த உயிரிழந்தவர்களின் குடும்பத்திலிருந்து ஏன் புகாரை வாங்கவில்லை? காவலர் குடும்பத்தை சேர்ந்தவர்களே ஒரு உயிரிழந்திருக்கிறார்கள் இல்லையா? அவர்களிடமிருந்து ஏன் புகாரை வாங்கவில்லை? வருவாய்த்துறை அதிகாரிகளிடமிருந்து ஏன் புகாரை வாங்கவில்லை? உயிரிழந்தவர்களின் உறவினர்களிடமிருந்து ஏன் புகாரை வாங்கவில்லை? உள்ளூர் மக்களிடமிருந்து ஏன் புகாரை வாங்கவில்லை? நீங்களே உங்களுக்கு புகார் அளித்து நீங்களே வழக்கு பதிவு செய்ததற்கான காரணம் என்ன கேட்பாங்கல்ல. பாதுகாப்பு பணியில் இருந்தீர்கள், இவ்வளவு இறப்புகள் ஏற்பட்டது, மேலதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தீர்களா? மேலதிகாரிகளின் உத்தரவின்படி தான் நீங்களே புகார் கொடுத்து நீங்களே வழக்கு பதிவு செய்தீர்களா? யார் அந்த மேலதிகாரி? டவுன் டிஎஸ்பியா? கரூர் எஸ்பி ஜோஷ் தங்கையாவா? இந்த சம்பவம் நடந்த பிறகு யார் எந்தெந்த உயர் அதிகாரிகள் உங்களுக்கு உத்தரவு பிறப்பித்தார்கள்? அதிரடி அஸ்ராவின் தலைமையில் நடந்த விசாரணையில் என்ன நடந்தது? இது போல எல்லா விஷயங்களையும் கேட்பார். ஏனாங்க சார், இப்போ ஜஸ்வந்த் விவகாரம், அந்த சிறுமியை வந்து ரேப் பண்ணி கொலை பண்ண விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் எழுப்பிய கேள்வி, ஸ்பெர்ம் ஒரு டைமில் அனுப்பியிருக்காங்க, அவனோட பிளட் டெஸ்ட்டை வேற நாள் அனுப்பியிருக்காங்க. ஸோ இப்படியான ஒரு சிறு நெக்லிஜென்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் விடுதலை ஆகிறதுக்கே ஒரு காரணம்.
அதோட நீட்சி தானே சரி இது. ஒரு கட்சியோட பேரை தப்பா எழுதுறாங்க அப்படிங்கிறது எஃப்ஐஆர்ல எழுதுற ஒவ்வொரு லைனும் முக்கியம் தானே சார்? ஆமா, அதை வச்சு தான் டிஃபென்ஸ் உடைப்பாங்க. பாருங்க, எங்க கட்சியே கிடையாதுன்னுவாங்க. அண்டு கூடுதலாக அவரிடம் 50 மீட்டருக்கு முன்பாகவே இந்த வாகனத்தை நிறுத்த வேண்டும் என்று புஷி ஆனந்திடம் சொன்னோம், கேட்கவில்லை. நிர்மல்குமாரிடம் சொன்னோம், கேட்கவில்லை. நிர்மல்குமாரிடம் சொன்னால் அவர் எப்படி வாகனத்தை முன்பே நிறுத்த முடியும்? அவர் அந்த இடத்தில் இல்லையே, எப்படி வாகனத்திலும் இல்லை, அந்த இடத்திலும் நிர்மல்குமார் இல்லை. அவர் எப்படி அந்த வாகனத்தை நிறுத்தி இருக்க முடியும்? அந்த வாகனத்திலேயே இருந்த ஆதவ் அர்ஜுனாவின் பெயரை ஏன் எஃப்ஐஆரில் சேர்க்கவில்லை? ஆதவ் அர்ஜுனா நம்பாலு, அவர் பேரை எஃப்ஐஆரில் சேர்த்துறாதா என்று உங்களுக்கு உத்தரவிட்டது யார்? இந்த கேள்விகளை எல்லாம் நேற்று அவரிடம் எழுப்பியிருப்பார்கள். டீட்டெயில்டு கொஸ்டினர் போட்டு கேட்டிருப்பாங்க. திரும்பவும் அவரை விசாரணைக்கு அழைப்பார்கள். அவர் பார்ட்டில் நெக்லிஜென்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா they'll refer for டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன். they will not show any mercy. அது போக ஃபர்தராக, ஏன்னா அடுத்த வாரம் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுன்றதுனால they are getting aggressive. சார், நம்ம நேற்று இன்னொரு செய்தி வேறு நம்ம பேசணும். அந்த தொண்டரணி வந்து தாவேக சார்பில் உருவாக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கரூர் சம்பவம் போன்று இன்னொரு சம்பவம் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த கூட்டங்கள்லாம் ஒழுங்குபடுத்துறதுக்காண்டி நேற்று அதுக்கான ஆலோசனை கூட்டம் வேறு நடந்திருக்கு. ஒரு 5 காவல்துறை அதிகாரிகளை தொண்டர் அணிக்கு ஆலோசனை குழுவாக நியமித்திருக்கிறார்கள் என்று தகவல் வந்திருக்கிறது. அந்த பயிற்சி வழங்கியது யார் என்றால் திரு VA ரவிக்குமார், IG ரிட்டையர்டு, அசோகன் அடிஷ்னல் எஸ்பி ரிட்டையர்டு, அண்ட் ஒரு 5 DSP ரிட்டையர்டு அவர்களை நியமித்து தொண்டர்களுக்கு பயிற்சி அளிக்க சொல்லியிருக்கிறார்கள். இதில் இந்த பயிற்சிக்கு தலைமை வகித்த திரு ரவிக்குமார் அவர்கள் குரூப் 1 DSP-யாக சேர்ந்து IG-யாக ஓய்வு பெற்றவர். கிட்டத்தட்ட திமுகக்கார். மாறன் சகோதரர்களுக்கு மிக மிக நெருக்கம். 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் அப்போ ஜே அணி ஜா அணின்னு பிரிந்திருந்தது. சட்டப்பேரவை தேர்தலில் அப்போ திமுக ஆட்சிக்கே வரல. 13 வருஷம் கழித்து அந்த தேர்தலில் தான் திமுக ஜெயிக்குது. இவர் முழுக்க முழுக்க திமுகக்கார். அந்த தேர்தலில் இவர் போடி DSP. ஜெயலலிதா போடி நாயக்கனூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். அப்போ ஜெயலலிதா அன்பளிப்பாக கொடுப்பதற்காக வைத்திருந்த சேலை மற்றும் பரிசு பொருட்களை திமுகவோட உத்தரவில் பறிமுதல் செய்தவர் தான் இந்த ரவிக்குமார். சட்டப்படி நடவடிக்கை எடுத்தார்னா அது வேற, வாழ்த்தலாம். திமுக சொன்னதுனால பறிமுதல் செஞ்சார். திமுக 13 வருஷமாக ஆட்சியில் இல்லாத திமுக சொன்னதுக்காக செய்தார். அது ஏன்னா திமுக ஜெயிக்க போகுதுன்னா இப்போ இண்டிகேஷன் தெரிஞ்சிச்சு. மாறன் சகோதரர்களுக்கு மிக மிக நெருக்கமானவர் இப்போவும் சார், இப்போவும். அதனால் திமுக ஆட்சிக்கு வந்தாலே மாறன் சகோதரர்கள் இவரை சென்னையில் இணை ஆணையராக, கூடுதல் ஆணையராக இவரை நியமித்து விடுவார்கள். ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு ஓய்வு பெற்றார் என்று நினைக்கிறேன். ஓய்வு பெற்ற பிறகு முதலில் TVS குழுமத்திலும் அதற்கு பிறகு ரிலையன்ஸ் கேமிங் என்று ரிலையன்ஸோட துணை நிறுவனம் ஒன்று இருக்குது. 2 நிறுவனங்களிலும் வேலை செய்தவர். மற்ற DSPs யாரும் வந்து செக்யூரிட்டி பிரான்ச்சில் பெரிய அளவில் வேலை செய்ததாக எனக்கு தகவல்கள் இல்லை. இந்த ஒரு தவறின் மீது இன்னொரு தவறு, அந்த தவறின் மீது இன்னொரு தவறு என்று தொடர்ந்து தவறுகளாக எப்படி செய்வது என்பதை நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தை பார்த்துத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் அவரை கூட்டு பயிற்சி கொடுக்க சொல்கிறீங்க. அவரை இந்த செக்யூரிட்டி தொடர்பான ஆலோசகராக அவரை நியமிக்க இருக்கிறார்கள். யாருக்கு சார் பயிற்சி கொடுப்பாரு? தொண்டர் அணிக்கு. தொண்டர் அணிக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு செக்யூரிட்டி விங்கில் ஒர்க் பண்ண அதிகாரி வேணுமா இல்லையா? கமாண்ட் ஆஃப் ஃபோர்ஸில் இருந்த அதிகாரி வேண்டுமா இல்லையா? இப்போ இவர் ஒர்க் பண்ணலையா சார்? இவர் அங்கே ஒர்க் பண்ணல. SBCIDயில் DSP இருந்திருக்கார். அதுக்கப்புறம் பூரா லாண்ட் ஆர்டர் தான். செக்யூரிட்டி விங்கில் ஒர்க் பண்ணால் காசு வருமா? சொல்லுப்பா. வராது. லாண்ட் ஆர்டர் இருந்தால் தானே வரும். இவர் சர்வீஸ் பூரா லாண்ட் ஆர்டர். ஸோ இப்படி செக்யூரிட்டி விங்கில் வேலை பார்த்து அனுபவமே இல்லாத ஒருவரை கொண்டு போய் நீங்கள் தொண்டர் அணிக்கு செக்யூரிட்டி தொடர்பான பயிற்சிகளை அளித்தால் எப்படி அளிப்பார்? ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் சார்? என்ன சர்வீஸ் கொடுப்பாங்க சார்? செக்யூரிட்டினா ட்ரில்லுமா, எப்படி கூட்டத்தை தடுக்கிறது, எப்படி ஒழுங்குபடுத்துறது. லாண்ட் ஆர்டர்னா மேலதிகாரி என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம லத்தி எடுத்து அடிக்கிறது, மாமூல் வாங்குறது. ஃபஸ்ட்டு லாண்ட் ஆர்டர்னா மாமூல் வாங்குறது. புரியாதவன் யூடியூப் சேனல் நடத்திட்டு இருந்தானா அங்கே போய் கலெக்டாக பண்ணுறது, சம்மன் கொடுக்கணுன்றது. இதான் லாண்ட் ஆர்டர். ஃபஸ்ட்டு மாமூல் வாங்குறது, அது ஈஸியாக கற்றுக்குவாங்க உள்ள நுழைஞ்ச உடனே. போலீஸ் வேலையை தவிர்த்த மற்ற எல்லாவற்றையும் பார்ப்பது எதுவென்றால் சட்டம் ஒழுங்கு. தொண்டரணினா இது வந்து ஒரு டிசிப்ளினரி ஃபோர்ஸ் மாதிரி. இவர்கள் கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவார்கள். விஜய்க்கு பாதுகாப்பு. இந்த NCC மாதிரி தான் சொன்னேன்ல இன்னைக்கு, NCC மாதிரி. ஸோ அதுக்கு பயிற்சி அளிக்கிறதுக்கு இவங்களை வச்சுருக்காங்க. தேர்தலில் போட்டிட்டு ஜெயிக்கிறத தவிர எல்லா வேலையும் பார்க்குற ஒரு கட்சி இருக்குதுன்னா அது தாவேக தான். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நேற்று அதிமுகவோட IT விங் நிர்வாகிகளோட கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் இவர் பழனிசாமி என்ன தொண்டர்களுக்கு என்ன உத்தரவை தெரிவிக்கிறார்ன்றதை பார்க்கணும். வாக்காளர் திருத்தத்தை உன்னிப்பாக நீங்கள் கண்காணிக்க வேண்டும். ADMK ஓட்டர்ஸ் எதுவும் விடுபட்டு போய்விடாமல் பாதுகாக்க வேண்டும். மக்களோடு நெருங்கி பழகி அவர்களை அதிமுக வாக்காளர்களாக மாற்ற வேண்டும். அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த நல்லவை, திமுக ஆட்சி காலத்தில் நடக்கும் தீயவை ஆகியவற்றை நீங்கள் ஒவ்வொரு பூத் முகவர்களும், இந்த IT விங் பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் வீடு வீடாக சென்று மக்களிடம் சேர்க்க வேண்டும். திமுக ஏற்கனவே ஒரு பூத்துக்கு 30 பேரை போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்றதையும் நான் சொன்னேன் இல்லையா?
இந்த 2 கட்சியும் பூத் ஏஜென்ட்ஸ் பூத்து நீங்கள் என்ன செக்யூரிட்டி ஆஃபீஸர் நடத்திட்டு இருக்கீங்க, ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் வச்சு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் அது ஒரு முக்கியம் தானே சார். ஏன்னா கரூர் சம்பவம் போட்டு இன்னொரு சம்பவம் நடந்து விடக்கூடாது. அப்போது இதே மாதிரி பயிற்சி கட்சியெலாம் எடுத்துக்கிட்டு பொறுமையாக தேர்தலுக்கு வருவீங்க, அப்படி தானே? இன்னைக்கு ப்ரையாரிட்டி எது? கரூர் சம்பவம் போல் எதுவும் நடந்து விடக்கூடாது, தொண்டரணி ஒரு கட்சிக்கு அவசியம், அதுவும் குறிப்பாக தாவேக போன்ற கட்சிக்கு அவசியம். எது ப்ரையாரிட்டி? இதையும் பண்ணுங்க. நான் இந்த நியூஸை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சார். ஏதோ நல்ல நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க, நீங்க நல்லபடியா பேச போறீங்கன்னு நான் வந்து ஆர்வமா இருந்தேன். இப்படி நல்லது பண்ணா நல்லதுன்னு பேசலாமா? ஜெயிக்கிறதுக்கான ஒரு வேலையை கூட தாவேக பார்க்கல. டிசப்பாயிண்டிங்கா இருக்கு எனக்கு. இப்போ பூத் கமிட்டியும் ஒழுங்கா பார்த்துட்டு தொண்டரணியும் கரெக்டாக வச்சிருந்தாங்கன்னா நீங்க பாராட்டி. ஆமா, அதுதான் மெயின் ஒர்க்கு. 4 மாசம் தான் இருக்கு, அதான் மெயின் ஒர்க்கு. இதை இன்னொரு கோணத்திலையும் நான் பாக்குறேன். விஜய் மூஞ்ச பார்த்தா ஜனங்க ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? தப்பு. அது கோர் ஏரியால நீங்க வேலையே செய்யல, அதுக்கான தேவை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேரும் வந்து டிஎம்கே சிறுபான்மையினர் ஓட்டுக்களை நீக்கிடாம பார்த்துப்பாங்க, ஏடிஎம்கேவும் அதை மாதிரியே பார்த்துக்க போறாங்கன்ற அடிப்படையில் தாவேக்காய் அதை செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்கு? பூத் ஏஜென்ட்னா போய் எலெக்ஷன் அன்னைக்கு பூத்தில் உட்காரது மட்டும் பூத் ஏஜென்ட் வேலை இல்லைம்மா. ஒரு பூத்தில் 1000 பேர் இருக்காங்கன்னா கமிட்டியில் 10 பேரை எதுக்கு போடுறதுன்னா, ஒவ்வொரு பேரும் 100 பேரை அந்த வாக்காளர்களை பிரிச்சுக்கிட்டு அந்த பூத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள்ட்ட கேன்வாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பூத்து ஏஜென்ட்டாக பூத்து முகவர்களாக உங்களை நியமித்து விட்டார்கள் என்றால் வாக்காளர் பட்டியலை சரி பார்க்கறது, எலெக்ஷன் அன்னைக்கு போய் பூத் ஏஜென்ட்டாக உட்கார்றது மட்டும் வேலை இல்லை. உங்களை இன்னைக்கு பூத் ஏஜென்ட்டாக போட்டுட்டாங்க, ஒரு 23வது பூத்துக்கு உங்களை பூத் ஏஜென்ட்டாக இந்த கான்ஸ்டியூன்சியில் போட்டிருக்காங்கன்னா 23வது பூத்தில் 1200 ஓட்டர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் ஒரு ஆளை போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் தான் அந்த 1200 ஓட்டர்ஸ்க்கும் பொறுப்பு. 5 பேர் போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் 5 பேரும் அந்த 1200 ஓட்டர்ஸ்க்கு பொறுப்பு. அதில் திமுக வாக்காளர்களை விட்டுட்டு நியூட்ரலாக இருக்கக்கூடியவர்களை போய் தினந்தோறும் பார்த்து நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி வாக்காளர்களாக மாற்ற வேண்டும். அதுதான் பூத் ஏஜென்ட் வேலை. ஸோ அவங்களுக்கு தொடர் உதவிகளை பண்ணணும். எக்ஸாக்ட்லி. அதன் மூலமா தம்பி நமக்காக எதுக்குனாலும் வருவாரு, அவருக்கு ஓட்டு போடுவோம். அப்போ கன்வின்ஸ் ஆகணும் அவங்கள. அப்படி கன்வின்ஸ் பண்ணணும். இதான் பூத் ஏஜென்ட் வேலை. அதை விட்டுட்டு செக்யூரிட்டி ஆஃபீஸ் நடத்திட்டு இருக்கிறீங்க. இன்னொன்று, இப்போ தாவேக்காவை சேர்ந்தவங்க யாராவது வேலைக்கு போயிருக்கான்னு வச்சுக்கோங்க, இவங்க ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு தாவேக்கா ஓட்டு அப்படின்னு தெரிஞ்சு நீக்கி விட்டாங்கன்னா பண்ணுவாங்க. இப்போ அதெல்லாம் எப்படி சரி பண்ண போகிறீங்க? இவங்க சொன்னது ரைட்டு. ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேரும் அந்த அவங்களோட ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை கரெக்டாக பார்த்துப்பாங்க. நீங்கள் அந்த ஒர்க்கு பார்க்க வேணாம், அதுக்காக பூத் ஒர்க்கே பார்க்க வேணாமா? இது வந்து நம்ம அந்த அடிப்படை ஒர்க்கெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதே இல்லை. விஜய் மூஞ்சை வச்சு ஜனங்க மொத்தமாக 6 கோடி பேரில் 4 கோடி பேர் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினப்பு தானே? தப்பு இல்லையா அது? கண்மூடித்தனமாக விஜய் எவ்வளோ மொக்கப்பச்சல் நடித்தாலும் 10 வாட்டி பார்க்குற விஜய் ஃபேன்ஸு விஜய்க்கு என்ன சொன்னாலும் சரின்னு அவங்களுக்கு தோணும். ஆனால் ஒரு வாக்காளனை, எந்த ஆட்சி வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய வாக்காளனை நான் ஆட்சி அமைக்க போகிறேன் என்ற நம்பிக்கை எப்படி ஏற்படுத்துவீர்கள்? அதுக்கு போய் பேசணும். ஒரு நல்ல உதாரணம் சிரஞ்சீவி. பல உதாரணம் இருக்குது. சரி, உங்கள் தலைவராவது பேசி கன்வின்ஸ் பண்ணுறேன்னா அவரும் பேசுறதில்ல, பூத் ஏஜென்ட்ஸும் வேலை பார்க்குறதில்ல, செக்யூரிட்டி ஆஃபீஸ் நடத்திட்டு இருக்கிறீங்க. இதுவும் முக்கியம். இது ஒரு சிறு பகுதி. இதை பெரிய ஈவெண்ட்டாக சொல்லிட்டு இருக்காதீங்கன்ற நான். ஒரு சின்ன வேலை. கட்சிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு பவுன்சர் போடுறதும் இதுவும் என்ன வித்தியாசம்? இப்போது வாடகைக்கு பவுன்சர் எடுக்காமல் நீங்களே சொந்தமாக பவுன்சர் போடுறீங்க, அவ்வளோதானே? கட்சி பவுன்சர்ஸ், கட்சியில் பவுன்சர் அணி இது இல்லையா? இது தேர்தல் வெற்றிக்கு உதவுமா என்பதை தான் கேட்கிறேன். இதோ முக்கியமாக வெற்றிக்கு. இன்றைக்கி இந்த வாக்காளர் திருத்தத்தில் நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. அனைத்து கட்சி கூட்டம் திமுக ஊழலை மறைப்பதற்காக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துகிறது. சரி, உண்மையாக இருக்கட்டும். இந்த வாக்காளர் திருத்தத்துக்கு எதிராக தாவேகாவோட பங்களிப்பு என்ன? அதான் எதிர்க்கணும் போதுமா? அப்போ அதிபருக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? எல்லா கட்சியும் என்ன பண்ணுறாங்க? அப்போ அவங்க வழக்கு போட போகிறாங்கப்பா. அனைத்து கட்சி கூட்டத்தில் அத்தனை கட்சிகளும் இணைந்து வழக்கு போடுவது என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். முகவர்களை வச்சு எந்த தவறும் நடக்காம கண்கொத்தி பாம்பு போல பார்த்து. உங்களுக்கு முகவர்களும் இல்லை இல்லையா? குறைஞ்சது வழக்கு போடுகிறோம் என்றாவது முந்திக் கொள்ளலாமா இல்லையா? அது ஒரு நல்ல அரசியல் நகர்வாக இருக்கும்ல. உங்கள் பெட்டிஷன்னால் சுப்ரீம் கோர்ட்டு டெசிஷன் எடுக்க போகிறதில்ல. பட் பொலிட்டிக்கலாக எல்லா கட்சியும் கூடி இதற்கு எதிராக வழக்கு தொடருவது என்ற முடிவை எடுத்திருக்கிறார்கள். நாங்கள் அந்த கூட்டத்தில் கலந்துக்க மாட்டோம். நாங்கள் கேஸ் போடுறோங்க, பண்ணுங்க. வக்ஃபு போய் போட்டிங்கல்ல, பண்ணுங்க. பவுன்சர் ட்ரைனிங் நடத்திட்டீங்க. நேற்று திருமாவளவன் அவர்கள் ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார். எதிர்பார்த்த விமர்சனம். பிஜேபி பார்த்து விஜய் அஞ்சுகிறார், அதனால தான் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை சொல்லியிருந்தாரா? நான் அப்படி கருத்தில். ஆனால் திருமாவளவன் சொல்கிற சரி தானே? அப்பா சாரை எதிர்க்கிற, வாக்காளர் திருத்தத்தை எதுக்குறீங்க, எதுக்கிறத பற்றி பேசுறதுக்காக தாங்க கூட்டம் போடுறான், அதில் கலந்துக்க மாட்டேன். அப்போ என்ன அர்த்தம்? உங்கள் எதிர்ப்பு பலவீனமானதா? இது போன்ற விமர்சனங்கள் வரும். நான் சொன்னேன், இதுக்கு முன்னாடி வரும்னு. நேற்று ஏட்டையை சொன்னார் பார்த்தியா? வீரர்கள் கலந்து கொண்டார்கள், கோழைகள் கலந்து கொள்ளவில்லை. முஷ்டாரா? ஆமாம் சார். இது வரும். நாங்கள் ஒன்றும் கோழை இல்லையா, கேஸ் போட்டிருக்கோம் பாரியான்னு சொல்லணும்ல. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இனிமேல் போடுவாங்க கேஸ். இப்படி யாராவது ஒருத்தர் வெளியிலேருந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் நிகழ்ச்சி வாயிலாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தால் 9 கோடி ரூபா கொடுத்து எதுக்கு ஒரு ஆலோசகரை வச்சுருக்கீங்க, வியூ வகுப்பாளரை, தெண்ட சம்பளம், இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ப்ரையாரிட்டிஸ் என்னன்றது அவங்களுக்கு தெரியலன்றது தான் நான் சொல்கிறேன்.
எது ப்ரையாரிட்டி இன்னைக்கு? சார், வருகிற 9ஆம் தேதி திரு நேரு அவர்கள் உங்களுடைய நண்பருக்கு பர்த்டே. என் நண்பருக்கு அட்வான்ஸ் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். ஏதோ இன்வைட் பண்ணியிருக்காங்களாங்க சார்? இல்லை, கூப்பிடுவாங்க, தனியாக கூப்பிடுவாங்க, ரகசியமாக பேசுவார். பிறந்தநாள் வாழ்த்துக்கள்லாம் சொல்கிறதுன்னு சொல்கிறீங்க. ம் இப்போ அவன் ஈடி வருது அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சல்ல தொண்டர்கள்லாம் வந்துட்டு கட் அவுட்லாம் வைக்க வேணாம், ஏற்கனவே நீ பாடாப்படுது ஈடி டாக்குமெண்ட் ஃபுல்லாக வெளியிட்டாங்கன்னு சொல்லிட்டு கட் அவுட் எல்லாத்தையும் நீக்க சொல்லிட்டாராம்ல சார். ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவை திரு நேரு அவர்கள் எடுத்தாருன்றது எனக்கு உள்ளபடியே புரியல. பார்த்தேன், இந்த ஃபோட்டோலாம் வந்துருந்துச்சு தினமலரில். தலைக்கெல்லாம் கவுத்து வச்சிட்டாங்க சார். இதில் நியூஸில் சொல்லியிருக்காரு சார், நான் அன்னைக்கு ஊர்லேயே இல்லை, அதனால தொண்டர்கள் யாரும் வீட்டுக்கு வராதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். சரி, தொண்டர்கள் வீட்டுக்கு வர வேணாம், பேனர் வைக்கிறதுல என்ன பிரச்சனை? அதுக்கு இன்னொரு காரணம் சொல்லியிருக்காங்க சார். 10ஆம் தேதி முதலமைச்சர் வராரு, ஸோ வரும்போது என்னுடைய புகைப்படங்கள் கொண்ட கட் அவுட்டுகள் பெருசாக இருக்கும்போது அவருக்கு மன வருத்தம் ஏற்படலாம், அதனால வேணான்னு தவிர்த்திருக்காருன்னு சொல்லியிருக்காங்க சார். அந்த அளவுக்கு பக்குவமான ஆளெல்லாம் கிடையாது நேரு. 9ஆம் தேதி பர்த்டே, 9ஆம் தேதி நைட் இந்த பேனர் அவுத்துட்டு அந்த பேனர் முதல்வராக இருக்கிற பேனர் வச்சிட்டானா முடிஞ்சு போச்சு, அவள் தானே. இதெல்லாம் ஒரு காரணமா? ஏதோ பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. எனது நண்பருக்கு சொல்லிக் கொள்கிறேன், சிறையை கண்டு அஞ்சக்கூடாது. உங்களுக்கு சொல்றதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு சார். சொல்றேன்னு சொல்லிடுறீங்க, ஈடிட்டு டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொடுக்கவும் செஞ்சிடுறீங்க, இல்லை ஈடி கேஸை பற்றி பேசவும் செஞ்சிடுறீங்க. கூடவே இருக்கிற செவ்வாழை அன்பில் மகேஷ் தான்ப்பா கொடுக்குறது, நானா கொடுக்குறேன்? கூட இருக்கிறவங்க கொடுக்குறான், என்ன வந்து நீ ப்ளேம் பண்ணுற? ஆனால் நண்பர் படோடாபமாக சிறப்பாக அந்த பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். ஏற்கனவே 2011 நிலாபகரிப்பு வழக்குல சரி சென்றவர் தான் எனது நண்பர். அப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த கேஸை பூரா முடிச்சு விட்டாங்க. அப்புறம் பணம் கொடுத்து அது சிலது செட்டில் பண்ணிட்டாங்க. அவருக்கு திரு நேரு அவர்களுக்கு தெரியும், இதெல்லாம் எவிடன்ஸ் இருக்குது. இங்கே கூடுதலாக வேறு ஒரு பத்திரிகையில் செய்தி வந்திருந்தது, இன்டர்வியூ மார்க் எல்லாத்தையும் பென்சிலில் போட்டிருக்காங்க. இதே போல் போக்குவரத்து கழகத்திலும் பென்சிலில் மார்க் போட்டது எல்லாத்தையும் அந்த இன்டர்வியூ போர்டு இருக்குன்னு வச்சுக்கேன். என் தலைமையில் ஒரு போர்டுனா நான் சீஃபு, கூட 2 மெம்பர்ஸ் இருப்பாங்க. நான் ஒரு மார்க் போடுவேன், 2 மெம்பர்ஸும் 2 மார்க் போடுவாங்க. அந்த மார்க்ஸ் எல்லாம் சேர்த்து ஆவரேஜ் போட்டு ஸ்கோர் போடுவாங்க. இன்டர்வியூவில் ஒரு கேண்டிடேட் எடுத்த மார்க் என்னன்றது அந்த எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும். சரியா? பர்மனெண்ட் ரெக்கார்டு அது. ஏன்னா எப்போ வேணால் கேஸ் போடுவாங்க, பர்மனெண்ட் ரெக்கார்டு. அதை எடுத்து அப்படியே தமிழ்நாடு தடயவியல் அறிவியல் துறைக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்த பிறகு அனுப்பிவிடுவார்கள். அப்போ அந்த தடயவியல் அறிவியல் சோதனையில் அந்த ஷீட்டை எக்ஸாமின் பண்ணும்போது சின்னதாக ஒரு கோடு கிழிச்சிருந்தா கூட தெரிஞ்சிடும். நீ பென்சிலில் எழுதியிருந்தாலோ, அடித்து திருத்திருந்தாலோ, ரப்பர் வச்சு அழிச்சிருந்தாலோ எல்லாமே தெரிய வந்துடும். பென்சில் மார்க்கிங்கை பென்சிலில் எழுதிட்டு அப்புறம் எரேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது எக்ஸாமினேஷனில் தெரிஞ்சிடும். பென்சிலில் எழுதுறதுக்கு என்ன வேலை? ஒருவேளை கொண்டு வராங்கல்ல 10 ரூபாய், அந்த நம்பர் டேலி ஆகலன்னு வைங்களேன், மாற்றிக்கலாம்னு நினச்சாங்க போல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது சிக்கல் வந்துட போதுன்றதுக்காக, அதாவது இன்டர்வியூலாம் முடிஞ்ச பிறகு எவனுக்கு அப்பாயின்மெண்ட்டு, எவனோட துட்டு வந்திருக்குதுன்றதை பார்த்து தானே மார்க் போடுறது. மாட்டிக்குவாங்க. அப்புறம் எப்படி மனசை நிம்மதியாக பிறந்த நாள் கொண்டாடுறது? இது ஒரு இண்டிகேஷன், தெரியுதா? அது ரொம்ப அவரை கஷ்டப்படுத்தியிருக்கோ டாக்டர் தான் வெளியே வந்து. பயம் இருக்குதா? ஆன் ரெக்கார்டுப்பா. இப்போ இந்த ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு வந்து லஞ்சம் வாங்குறதுன்றது வந்து பிடிக்கவே முடியாது, புரியுதா? இப்போது திருப்பத்தூர் சப் ரிஜிஸ்ட்ராருக்கு 50 லட்ச ரூபா போட்டுட்டு ஒரு அசிஸ்டண்ட்டை போடுறாரு மூர்த்தி. என்னங்க நீங்கள் இந்த இதுக்கு இவருக்கு நீங்கள் பணம் வாங்கிட்டு தான் அங்கே போட்டிருக்கீங்களான்னு கேட்டால் ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. ஆனால் இது ரெக்கார்டடு ஊழல் இது. ஸோ நேரு திமுகவின் தலைமை நிலைய செயலாளர், ஒரு மூத்த தலைவர், ஒரு சிக்கல் வந்த உடனே பிறந்தநாள் விழா கொண்டாட்டங்களை மட்டுப்படுத்துகிறார் என்றால் தேர்தல் வேலைகள் எப்படி நடக்கும்? இத்தனைக்கும் பர்த்டே கொண்டாடுறதுல உங்களுடைய பொறுப்பு பெருசா இல்ல. மத்தவங்க பேனர் வச்சுட்டு போயிடுவாங்க, மத்தவங்க கொண்டாடிக்க போறாங்க. இப்போது பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் இப்படி நடக்கிறது என்றால் தேர்தல் வேலைகள் எப்படி நடக்கும்? ஒரு கட்சியோட தலைமை நிலைய செயலாளர், மிக மிக துணிச்சலானவர் என்று பெயர் எடுத்த அண்ணன் நேரு அவர்களுக்கே இவ்வளவு மனச்சுமை இருக்கிறது, மனக்கிலேசம் வருகிறது என்றால் பயந்தவங்கலாம் ஏன் திருப்பி திருப்பி திமுக தோகுதுன்னு சொல்கிறேன்னு தெரியுதா? இதுதான் சார். இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு நியூஸ் வந்திருக்கு சார். டிடிவி தினகரன் அவர்கள், சசிகலா அவர்கள், அப்புறம் ஓபிஎஸ், செங்கோட்டையன் அவர்கள், இது 3 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு சமூகம், அதாவது தென் மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய அளவில் இவங்க ஆதரவு வந்து இருக்குது இவங்களுக்கு. அது வந்து இபிஎஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும். அதை எப்படி எதிர்கொள்ள போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி செய்தி வந்திருக்கு. அருண் ராமோட மண்டே காலம் ஸ்டோரி போர்டில் எழுதியிருக்காரு. அருண் ராமோட வியூ படி சதி பாசே அப்படின்ட்டு அதை வர்ணிக்கிறார். சசிகலா, தினகரன், பன்னீர்செல்வம் மற்றும் செங்கோட்டையன் ஆகிய 4 ஒன்றிணைந்திருக்கிறார்கள். சசிகலா, தினகரன் மற்றும் பன்னீர்செல்வம் மட்டும் இருந்தாலே முக்குளத்தோரோட வாக்குகளுக்கு ஆபத்து என்று ஒரு கருத்து நிலவியது. இப்போது கவுண்டர் வாக்குகளுக்கும் ஆபத்து என்ற துணியில் அது இருக்கிறது. இவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு சவாலாக இருப்பார்கள் என்ற கருத்தை ஒரு அருண்ராம் தெரிவித்திருக்கிறாரு. ஹிந்து குழுமத்தைச் சேர்ந்த மாலினி பார்த்தசாரதி அவர்களும் இது சின்ன விஷயமாக இதை எடுத்துக்கொண்டு கடந்து செல்ல முடியாது என்று சொல்கிறார்கள். என்னுடைய கருத்து, நானும் இதை சிறிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை. பன்னீர்செல்வம், தினகரன், சசிகலா, செங்கோட்டையன் ஆகியோர் ஒன்றிணைந்து ஒரு அணியாக இந்த தொண்டர் மீட்பு குழு மாதிரி ஒரு அணி உருவாக்கி தென் தமிழகத்தில் கேண்டிடேட் போடுறாங்கன்னா நிச்சயமாக அது அதிமுகவோட வெற்றி வாய்ப்புகளை பாதிக்கும். தொகுதிக்கு 2000 ஓட்டு வாங்கின போதும், ரொம்ப அதிகம் வேணாம் நான் சொல்கிறது.
2000 ஓட்டு வாங்கினா போதும். அண்டு அந்த சமூக காரணங்களால் இந்த 2000 ஓட்டை எளிதாக அவர்களால் வாங்கிவிட முடியும். அண்டு தாவேக களத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஃபோட்டோ ஃபினிஷாக பல தொகுதிகளோட முடிவு மாறும்போது அதிமுக தோற்று திமுக அந்த தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. ஆனால் இவங்களை யார் விட்டது? நான் இதைத்தான் சொல்கிறேன். இவங்க இப்படி தான் பேசுவாங்க, தனியாக நின்னா டேமேஜ் பண்ணுவாங்களான்னா பண்ணுவாங்க. தேவைப்பட்டால் தாவேக கூட சென்று சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. தாவேக தேர்தலை நோக்கி நெருங்கும் சமயத்தில் காங்கிரஸ் வரவில்லை என்று வைத்துக்கொள்வோம். இந்த 4 பேரும் சேர்ந்து உங்கள் அணிக்கு வர்றவங்கன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லாததுக்கு இவங்க பெட்டர். அப்படி உருவானது தானே மக்கள் நல கூட்டணி. ஸோ சேர்த்துப்பார் விஜயும் இப்போ இந்த குரூப்பும் சேரும்போது தென் தமிழகத்தில் அதிமுக வெற்றியை பதம் பார்த்துரும். நான் அதெல்லாம் மறுக்கலை. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு யார் விட்டது? நீங்கள் எப்படி போய் தனியாக ஒரு அணி ஃபார்ம் பண்ணி நீங்கள் சின்னம் வாங்கி சின்னமே கொடுக்க மாட்டாங்க, வாங்கி போட்டு ஜெயிச்சிருவீங்களா? வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். தேர்தல் அறிவிச்சிருச்சு. இப்போ பீகாரில் 2 நாளைக்கு முன்னாடி நிதிஷ்குமார் இந்த ஒருத்தருக்கும் 10,000 ரூபான்னு ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. இவங்க போய் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போய் சொன்னால் எலெக்ஷனுக்கு முன்னாடியே தொடங்கப்பட்ட ஸ்கீமு, தப்பு இல்லை. எப்படிப்பா புரியுதா? இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? காங்கிரஸ் ஆர்ஜேடி நாங்கள் ஒரு 10,000 ரூபா தரோம், எங்கேருந்து தர்றது? அவன் கவர்மெண்ட் பணத்தில் தூக்கி கொடுக்குறான். ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி தேர்தல் ஆணையம் பாரபட்சம் இல்லாமல் தேர்தலை நடத்துகிறது என்பதற்கு உதாரணமாக இதை சொல்கிறேன். இதில் இடி வேற இருக்குது. இடி தான் மெயின். இடி தான் இந்த தமிழக தேர்தலில் முக்கிய பங்கை வகிக்கப் போவது, கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் முக்கிய பங்கை வகிக்கப் போவது அமலாக்கத்துறை தான். நான் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன விஷயன்றதை நேற்றே சொன்னேன். ரெட்டலை கேஸ் இருக்குது டிடிவிக்கு. இப்போ சொன்னார் அவர், ஆர்கே நகரை ஒட்டி கல்லை கட்டி கிணத்துல விழுந்தாலும் விழுவேன், பிஜேபி கூட சேர மாட்டேன், வயசு இருக்குது எனக்கு, அதிகபட்ச தண்டனை என்ன 7 வருஷம், வெளில வந்து திருப்பி அரசியல் பண்ணுவேன். அப்படி பேசிய தினகரன் அது காலம் மாற்றம் எல்லாரையும். அண்டு திருமதி சசிகலா அவர்கள் தளர்ந்த நிலையில் இருக்கிறார். அவருடைய தம்பி திரு திவாகரன் அவர்களை தவிர இன்றைக்கி அந்த குடும்பத்திலே இவருக்கு யாரும் ஆதரவு இல்லை. அவ்வளோ ஒன்று மணி இருந்த தினகரனும் சசிகலாவுமே பேசிக்கிறது இல்லை. இளவரசி கூட இல்லை, இளவரசி பசங்க கூட இல்லை, கணவரை இழந்துட்டாங்க. 60-70,000 கோடி வெளியில் இருக்குது. அரவுண்டு 70,000 crore ஒர்த் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அட்டாச்சு. குடியிருந்துக்கலாம், வீடு அவங்களது இல்லை. சென்னையில் மட்டும் பல இடங்களில் ப்ராப்பர்ட்டி அட்டாச்சு. வாங்கினவன் பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டான். புரியுதா? எங்கேயாவது ஒரு இடத்துல தானே வச்சுருக்கணும், வீட்டில் அடிக்க வைக்க முடியாதுல துட்டை. இது மாதிரி வாங்கிட்டு அம்மா கொடுத்துட்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினவன் ஃபோன் எடுக்க மாட்டானுங்க. பவர் ஒன்று தான் அதெல்லாம் சரி செய்யும். எங்கே போவாங்க? இன்னொன்று, தேர்தலையும் அவங்க போட்டியிட முடியாது. மற்ற 3 பேரோ தேர்தலில் போட்டிடலாம். வாட் இஸ் ஆப்ஷன்? பன்னீர் பெரிய மாவீரர் அவர். ஈரோடு கிழக்கில் இடைத்தேர்தல் February 23 அறிவிக்கப்பட்ட போது ஊருக்கு முன்னாடி இவர் தான் கேண்டிடேட் போடுறாரு. இப்போ பத்திரிகையாளர் போய் கேட்குறாங்க, சார் இப்போ பிஜேபி கேண்டிடேட் போட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு. வாபஸ் வாங்கிக்குவேன். நீ ஒரு கட்சி நடத்துறிய, அவங்க போட்டால் போட்டு என் கேண்டிடேட்டு, நான் போடுவேன் கேண்டிடேட், இது ஏன் கேண்டிடேட், நான் ஏன் வாபஸ் வாங்கணும்? இப்படி தானே பேசணும். வாபஸ் வாங்கிக்கோங்க. அவ்வளோ பெரிய வீரர் அவர். வேறு யார் இருக்காங்க? செங்கோட்டையன். அப்படியே உருண்டுக்கிட்டே சேலத்தில் எல்லாருக்கும் முன்னாடி அங்கே நிற்பார். அவர் திரு வைத்தியலிங்கம் அவர்கள் பேசிய ஒரு வீடியோ இப்போது உழவி கொண்டு இருக்கிறது. ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுனது. யாரை வேணாலும் நம்மளாம் செங்கோட்டையன் நம்பக்கூடாது. எனக்கு இவ்வளோ மாவட்ட செயலாளர் ஆதரவு, அவ்வளோ பேர் ஆதரவு, இவ்வளோ பேர் ஆதரவு, மொதல் போய் அங்கே நிற்கிறாருங்க அவர். இதுதான் செங்கோட்டையன். நான் செங்கோட்டையன் அவர்களின் ஆளுமை பற்றி பேசிவிட்டேன். நான் திரு அருண்ராம் மற்றும் திரு மாலினி பார்த்தசாரதி ஆகியோரோட கருத்துக்களை நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது இவங்க ஒரு பெரிய ஃபோர்ஸோன்னு நினைக்கிறாங்க. அது எந்த ஃபோர்ஸையும் உருவாக பிஜேபி விடாது, அனுமதிக்காது. இது ஆப்ஷனே கிடையாது அவங்களுக்கு. அதே போல் பாமக அணிகளையும் இணைத்து விடுவார்கள். அவங்களுக்கு அந்த 21 என்டிஏ அணி திருப்பி வேணும். 21ல் டிடிவி வாஸ் தி ஸ்பாயிலர். கரெக்டா? அமமுக நிறைய இடங்களை ஓட்டுக்களை பிரிச்சுது. அது சரி பண்ணால் போதாதா? இன்னைக்கு கூடுதல் அட்வான்டேஜ் ஆன்டி இன்கம்பன்சியோட 3% வாக்கு வித்தியாசத்தில் தான் தோத்துச்சு அதிமுக. அதை ஒப்பிடும்போது ஹெவி ஆன்டி இன்கம்பன்சி. இன்னொன்று, இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஒன்றுமே இல்லை. ஆன்டி இன்கம்பன்சி எப்படி மாத்திரன்றதுக்கு தான் டாமி உள்ளே வருகிறது. ஒருவர் தானே பிறந்தநாள் கொண்டாட்டங்களை மட்டுப்படுத்தி இருக்கிறார். பிறந்த நாளே வேணாம், நான் பிறக்கலைன்ற லெவலுக்கு சொல்லுவாங்க. இப்போ பொங்கல் யாரும் கொண்டாட முடியாதா சார்? வாய்ப்பு இருக்குது. அப்போல்லாம் உச்சத்தில் இருக்கும் பொங்கல் சமயத்துலலாம். உங்களுக்குலாம் போகியே இல்லைடா அது மாதிரியா? போகி இருக்குது, அவங்கள தான் கொளுத்த போகிறாங்க. ஸோ அதனால் இவர்களோட கருத்து, இவங்களுக்கு பின்னாடி ஒரு கம்யூனிட்டி இருக்குது, அதனால இவங்க எடப்பாடிக்கு சேலஞ்சாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. சேலஞ்சு தான், தனியாக இருந்தால் தானே சேலஞ்சு. நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இவர் அருண்ராம் கூட இது பிஜேபியோட கேம்ன்றது மாதிரி எழுதியிருக்காரு. திஸ் வாஸ் நெவர் அ பிஜேபி கேம். பிஜேபி கேமாக இருந்துச்சுன்னா இவர் இந்த கெடு விதித்த பிறகு, டெல்லி சென்ற பிறகு அமித்ஷா இவரை சந்தித்திருக்க வேண்டும். அதுலேயே அவர் குறிப்பிட்டிருக்காரு சார். அதை இவர் சந்திச்சதா போட்டிருக்காரு, சந்திக்கல எனக்கு தெரியும். ஹரித்வார் போனார்னு போட்டிருக்காருல, நிதியமைச்சரை தான் சந்திக்கிறாரு. அப்போ பிஜேபி என்ன சொன்னாங்கிறது எனக்கு தெரியும். பேசாதீங்க, அமைதியாக இருக்குன்னாங்க. நான் அப்போவே சொன்னேன்னு நினைக்கிறேன் நிகழ்ச்சியில்.
அப்பாயின்மெண்ட் கிடைக்கலன்னு பேச அமைதியாக இருங்க, நாங்கள் பேசாமல் இருங்க. கூட்டணி பேச்சுவார்த்தப்பயே உட்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு வேறு சொல்லிட்டோம். சொன்னாரா? அது உங்களோட இன்டர்னல் பிரச்சனைன்னு சொன்னாரா? அதை இவர் குறிப்பிட்டிருக்காரு சார். அப்போ எப்படி உதவி செய்வாங்க? அப்போ அவர் பன்னீரை விட இன்னைக்கு இந்த பன்னீர், தினகரன் அண்டு செங்கோட்டையன், இவங்க 3 பேரில் யார் பிஜேபிக்கு விசுவாசன்றதுல தானே போட்டி இருக்குது. அப்போ அவங்களுக்காக அவங்க எடப்பாடிக்கிட்ட பேசக்கூடாதா? பிஜேபி ஏதாவது முயற்சி எடுக்கிறாங்களா? அப்படி ஒரு முயற்சி எடுத்தால் இந்த ஆள் பிச்சுக்கிட்டு போயிடுவார். நான் தோத்தாலும் பரவாயில்ல, அவங்கள சேர்க்க மாட்டேன்றது தான் அவரோட நிலைப்பாடு இல்லையா? ஸோ அது தொடவே இல்லை. அதை அதிகபட்சம் என்ன சொல்ல போகிறாங்க, இந்த பாருங்க பாஸ், உங்ககிட்ட அவங்கள அனுப்பல, ஒரு 2 சீட்டு கூட விடுங்க, தாமரை சின்னத்தில் நிற்க வச்சிடறோம், அவ்வளோ தான். ஸோ பீகார் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அங்கே என்னமா சத்தம் அப்படின்னு பிஜேபி திரும்பி பார்க்குமா? எக்ஸாக்ட்லி. அது வரைக்கும் பேசிட்டு போங்க பாஸ், விடுங்க, கற்றுங்க, விடுங்க, பார்த்துக்கோங்க. களை கட்டுகிறது, அதிமுகவில் மீண்டும் சண்டை. தலையிடவே மாட்டாங்க. பேசுங்க, என்ன பேசுங்க பேசுங்க. அண்ணாமலை அவங்க கட்சி, அதனால் அவரை மட்டும் கூப்பிட்டு தம்பி கொஞ்சம் இன்னொரு கட்சி பேசிட்டு போங்க, நாங்கள் இப்போ அங்கே பிஸியாக இருக்கோம். ஸோ திஸ் இஸ் நாட் அ சேலஞ்ச். இது எடப்பாடிக்கும் தெரியும், பேசிட்டும் விடு. இப்போது ஒருவேளை பிஜேபி பின்னாடி இருக்குதுன்றதோ இல்லை இவங்க போய் தனியாக எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு நமக்கு எதிராக கேண்டிடேட் போடுவாங்கன்றது எடப்பாடிக்கு தெரியாதா? அப்போ பசுமொன்றில் போய் ஒரு எல்லாரும் இவங்க 4 பேரும் ஒன்றாக இருப்பதை பார்த்து எடப்பாடி அஞ்சத்தானே வேண்டும். அஞ்சாதே என்று பிஜேபி சொன்னதால் தான் அவர் அஞ்சவில்லை. நல்ல ரேப்போல இருக்காங்க, சரியா? அவர் வச்சுக்கிட்டு நீ சொன்னது மாதிரி அது இன்டர்னல் பிரச்சனைன்ட்டு அவர் வச்சுக்கிட்டு தானே ஹோம் மினிஸ்டர் சொல்லிட்டார். அப்புறம் யார் வந்து இவங்களை தூண்டி விட போகிறது? ஒரு வாட்டி டிடிவியை வெளியில் விட்டதுனால கூட்டணியே உடையிற அளவுக்கு போச்சு. திருப்பி அந்த தவறை செஞ்சு திருப்பியும் திராவிட மாடல் வந்து விட்டதென்றால் 29 இவர்கள் கதி என்ன? எடப்பாடி போயான்றுவார். அதோட படித்து சொன்னவங்களை கட்டுப்படுத்துன்னு வேறு அவங்களை தோக விட்டுட்டு போ. ஒரு 50 எம்எல்ஏ ஜெயிக்க மாட்டார் பிஜேபி துணையும் இல்லாமல். ஒட்டு மொத்தமாக நான் சொல்கிறேன், 234 எடப்பாடி ஒரு 50 எம்எல்ஏ ஜெயிப்பாரா? அது போதாத கட்சி நடத்துறதுக்கு? அவரும் ஆட்சிக்கு வரணும். அதுக்கு பிஜேபி உதவி செஞ்சால் தான் 29 வாழ்க்கை. இதான் ஈக்குவேஷன், இதான் ஃபவுண்டேஷன். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா இது எல்லாமே தெளிவாயிடும்ன்ற. நம்ம தலைப்பு செய்தி வேணுன்றதுக்காக செங்கோட்டையன் சவால் தாங்குவாரா எடப்பாடி? இப்படி வேணால் நம்ம வச்சுக்கலாம், பட் தட் இஸ் நாட் தி ரியாலிட்டி. இது ஒரு விஷயமே கிடையாது. நவம்பர் 14க்கு பிறகு பாருங்கள், தமிழ்நாட்டில் பல அதிரடியான சம்பவங்கள் காத்திருக்கின்றன. சரிங்க சார், உங்கள் தகவல்களுக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.